வேதத்துல நிறைய சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் வந்துடும். என்னென்ன பிக்சர்ஸ் ஞாபகம் வரும் அக்னின்னு சொன்னால? பைபிளா பிப்ளிக்கலா என்னென்ன விஷயம் ஞாபகம் வருது? சோதம் குமரா அக்னியால் அழியப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஓகே, வெரி குட். வேற உப்பு துணு. ஓகே தான், சோதம் குமரா ஐட்டம். வேற லோத்து. அதாவது நிறைய சம்பவம், நிறைய பிக்சர், நிறைய வானத்திலிருந்து அக்னி இறக்கிடுங்கன்னு சொல்றதானே. ஸோ பிக்சரை தாண்டி ஒரு கம்பேரிசன், அக்னி நெருப்பு வந்து இதுக்கு கம்பேரா பேசியிருக்காங்க. இதுக்கு இது 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 கூட நெருப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுற விஷயம் என்னெல்லாம் இருக்கு? நாதா பபியும் அன்னி அக்னி போறாங்க. இதெல்லாம் ஒரு சம்பவம், இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நெருப்பை ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட ஒத்து பேசுறது, நெருப்பை போல அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன இருக்கு பைபிள்ல? வெரி குட், வெரி குட். ஆமாம் ஆமாம், கரெக்ட். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். நான் எதிர்பார்க்குற விஷயம் நான் வரல, அதனால வெயிட்டிங்கில் இருக்கேன் இல்லையா? வெரி குட் சார், இதான் எதிர்பார்த்தேன். நாவும் நெருப்பு தான். ஸோ நெருப்பு எதுக்கு கம்பேராக பேசுகிறாங்க? நாக்குக்கு கம்பேராக பேசுகிறாங்க இல்லையா? அது அன்பான சரஸ்வதியில் இங்கே நெருப்பை வந்து நாக்கு கம்பேராக பேசும்போது இதே மாதிரி கம்பேரிசன் நிறைய இருக்குது இல்லையா? நாவும் நெருப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாதிரி நெருப்பாக இருக்குது? ஒருவேளை நாக்கு தப்பான வழியில் யூஸ் பண்ணும்போது நம்மளே அழிக்கும், மற்றவங்களே என்ன பண்ணும்? அழிச்சிடக்கூடியதாக இருக்குது. கரெக்ட், நாவும் நெருப்பு தான். வேற என்ன பகுதி பேசிட்டு இருக்காங்க? இப்போ 2ஆம் உலகம் முடிவு எப்படி தான் இருக்க போகுது? அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆர்மகதன் யுத்தம் இல்லையா? மாபெரும் யுத்தம் என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஒரு அக்னி அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் இந்த அழிவுக்குரிய நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது நெருப்பை ஒரு கேரக்டருக்கு, குணலட்சணத்துக்கு கம்பேரிஸாக பேசியிருக்காங்களா? குணலட்சணம், கேரக்டர் தெரியுதுல்ல நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ தான் வசனத்தை வாசித்தோம், வசனத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுங்க இல்லையா? கேரக்டருக்கு கம்பேராக பேசியிருக்காங்களா நெருப்பை? எரிச்சல். எரிச்சல் எதுக்கு கம்பேராக இருக்குது? ஒரு நெருப்புக்கு அக்னி கம்பேர் இல்லையா? ஸோ தேவனுடைய எரிச்சல்னு சொல்லும்போது இந்த எரிச்சலுங்கிறது ஒரு அக்னிக்கு கம்பேராக சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் முதல் பார்க்க போகிறோம். எரிச்சலுங்கிற அக்னி, எரிச்சல் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய லாங்குவேஜ் சொல்லலாம் அப்படின்னா எரிச்சல் இன்னொரு சில வார்த்தைகள் சொல்லலாம். பொறாமை. நம்முடைய தினந்தோறும் பேசக்கூடிய லாங்குவேஜில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? வைத்தறிச்சல் இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இது ஒரு அக்னியாக இருக்கு. ஆக தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இந்த அக்னியுடைய ஒரு எஃபெக்ட் எப்படியெல்லாம் இருந்துச்சு பைபிளில்? இந்த எரிச்சல், பொறாமை இல்லையா, வைத்தறிச்சல் இப்படி சொல்லக்கூடியது ஒரு அக்னிக்கு கம்பேராக பேசப்பட்டிருக்கும் போது அதோடைய தாக்கம், அதோடைய விஷயங்கள் பைபிளில் என்னென்ன இன்சிடென்ட்டுகள் பேசப்பட்டிருக்கு, அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப டீப்பாக அதை பற்றி பேசுகிறதோட மேலாப்பில் அதை பார்த்தாலே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு சேதத்தை உண்டு பண்ணுமா அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் இல்லையா? ஸோ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அந்த குணத்தை அதை யோசிக்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு பார்க்கக்கூடிய அந்த கேரக்டர் யாருன்னா காயின் மற்றும் ஆபேல். காயினுக்கு தன்னுடைய சகோதரன் மீது எரிச்சல் வந்துச்சு இல்லையா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸோ இது டிவி இது பண்ண முடியாதுல்ல, பவர் பாயிண்டெல்லாம் இதுக்கு ஷேர் பண்ண மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷன் இருக்கா? சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்போ படையவங்க பார்க்குங்க, நெக்ஸ்ட் டைம் முதல்ல யோசிச்சிருங்க. அப்படியே எப்படி மொபைல் இருந்தா வைஃபை இருக்குது உங்கள்கிட்ட? சரி, ஓகே, அது சும்மா ஆன் பண்ணுங்க, நான் செக் பண்ணுறேன், நான் இங்கே பார்க்குறேன். ஓகேண்ணா? சார் நான் முதல்ல யோசிச்சிருக்கணும், இப்போ தான் எனக்கு கிளாஸ் ஆச்சு. பார்க்கலாம், நீங்கள் வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது காயினை நோக்கி, உனக்கு என் எரிச்சலை உண்டாயிற்று, உன் முகநாடியை என் வேறுபட்டது இல்லையா? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கேட்டுட்டு இருக்காரியா? எரிச்சல் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, சரி பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நமக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆச்சுன்னா ஓகே.
நான் நினச்சிட்டு இருந்தேன், அப்போவே மறந்தே போயிட்டேன். ஓகே, சாம்சங் 4 சீரிஸ் டிவி இல்லை, கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஹலோ, சரி சரி. இல்லையா அன்பான சகோதரர்களே, நம்ம அதை பார்த்துட்டோம். வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா? மீண்டும் ஒருபடி அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கேட்டுட்டு இருக்கார். அப்புறம் இந்த எரிச்சல் காயினுக்கு ஆபேல் மேலே இப்போ என்ன ஆயிடுச்சு? எரிச்சல் வந்துருச்சு. யாருக்கு? ஆபேல் யாரு? காயினுக்கு தம்பி தான். கரெக்டா? யாரோ கிடையாது. யார் தான்? தம்பி தான். ஆனாலும் என்ன வந்துருச்சு? எரிச்சல். என்ன காரணம் இருக்கலாம்? இந்த எரிச்சல் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? ஓகே, கரெக்ட் இல்லையா? சரியான விஷயம். சரி, இன்னும் துல்லியமாக சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க. நம்முடைய கணக்கில் இதை பார்க்கும்போது நீங்கள் இங்கே தெரியுதா? ஸ்க்ரீனில் தெரியுதா? வாசிங்க. முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த இடத்தை தான் இழந்தாலும் அல்லது மற்றவர் அந்த இடத்தில் வந்தாலும் சகிக்க முடியாத நிலை இந்த எரிச்சல் இல்லையா? இப்போ இந்த எரிச்சல் காரணம் என்ன? என்னுடைய முதல் பிளேஸ் நான் அண்ணனாக இருந்திருக்கணும், நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ என் பிளேஸில் யார் வந்துட்டாப்ல? என் தம்பி வந்துட்டாப்ல. எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆனர் ரெஸ்பெக்ட்லாம் யாருக்கு போச்சு? தம்பிக்கு போச்சு. அதை வந்து சகிக்க முடியாது. இந்த மாதிரி காரணம் தான் இந்த எரிச்சலுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? ஸோ அடுத்த பிக்சரை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை நான் பார்த்துட்டு போகிறோம். முக்கியமான பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த விஷயத்தை பார்க்கும்போது லேயாலை பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா? லேயால் யார்? 2 பேர் இருக்காங்களா, அக்கா தங்கச்சிங்க. யார் யார்? லேயால். ஸோ யோசிப்பு யார் ரொம்ப அதிகமாக விரும்பினாரு? சரி, யாக்கோபு. மன்னிக்கணும், யாக்கோபு யார் ரொம்ப அதிகமாக விரும்பினாரு? ராக்கேல் இல்லையா? நம்ம ராக்கேல் பார்க்கும்போது ராக்கேலுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ரொம்ப நாள் லேயாலுக்கு என்ன இருக்குது? குழந்தை வந்துட்டு. ஸோ அதனால எரிச்சல் வந்துருச்சு. யார் மேலே? தன்னுடைய சகோதரி மேலே. எதுக்கு இந்த எரிச்சல் வர்றது காரணம்? ஏன்னா தன் கணவன் என்னதான் ரொம்ப விரும்பி திருமணம் பண்ணிக்கினார். ஆனால் எனக்கு குழந்தை இல்லாத போது, இப்போ குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கும் போது அந்த பாசமெல்லாம் யார் மேலே போயிடுச்சு? அவர் மேலே போயிடுச்சு. தன் கணவன் எனக்கு காட்ட வேண்டிய பாசத்தை இப்போ யார் காமிச்சிட்டு இருக்காரு? அவர் மேலே காமிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு குழந்தை இல்லை. அப்படின்னாலும் அந்த எரிச்சல் வந்தது நம்ம பார்க்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:1 வசனம். ஆதியாகமம் 30:1 வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளையே பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமையை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சகிக்கிறேன் என்றார். ஓகேங்களா? கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. பரவாயில்ல, டைம் எடுத்துங்க. மிஸ்டேக் இருக்கும், எல்லாருமே தப்பு செய்வோம். பரவாயில்ல, நிதானமாக வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை. அண்ணா சொல்ல இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு எரிச்சல் யாருக்கு? ராக்கேலுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? தன் சகோதரி மீது பொறாமை. எந்த ஒரு கேரக்டர், உள்ளான கேரக்டர் இப்படி பொறாமை படம் வச்சிருக்கோம்? என்ன யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே பொறாமையை எடுத்துகிட்டு அந்த ஸ்வீட் உள்ள வந்திருக்கோம் இல்லையா? வாசிக்கலாம், வாசிங்க. தனக்கு காட்டப்படும் அன்பும் மரியாதையும் இழந்துவிட்டால் அல்லது இழந்து விடும்போ என்ற அச்சத்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது காட்டும் வெறுப்பும் மற்றும் கோபம் இந்த எரிச்சல். கரெக்டா? தனக்கு காட்ட வேண்டிய அன்பு மரியாதை இழந்து விட்டால் அல்லது இழந்து விடுவோமோ, நான் ஒரு வேளை இதை செய்யாம விட்டா என்ன பண்ணுவேன்? என் கணவன் என் மீது அதை இழந்துடுவோம். அந்த ஒரு பயம் இங்கே என்ன கேரக்டராக மாறுதுங்க? எரிச்சல். யார் மீது? லேயாள் மீது இந்த எரிச்சல் காமிச்சிட்டு. இதெல்லாம் நம்ம சில இன்சிடெண்ட்டாக பார்த்துட்டோம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் யார் வரான்னு பார்க்கும்போது யார் வரலாம்? யோசேப்பு, அவருடைய சகோதரர். யோசேப்பை பொறுத்தளவுக்கும் தெரியும் அவங்களுக்கு அந்த எரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இல்லையா? எல்லா இடத்துலையும்
யோசேப்பு ரொம்ப மேன்மையாக இருக்கிறாரு. அவருடைய கனவு அந்த மாதிரி கனவு. அந்த கனவுடைய அர்த்தம் என்ன ஆக போகுது? உண்மையாக போகுது. எல்லாரும் அவளை வணங்கணும்னு சொல்லும்போது அண்ணங்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? இந்த இடத்துல அந்த ஒரு எரிச்சல், அந்த பொறாமை என்ன ஆயிடுச்சு? அவங்க மேலே வந்துருச்சு. அப்போ அந்த பொறாமை என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல காட்ட ஆரம்பிக்கிறான். கரெக்டா? அப்போ அந்த பொறாமையுடைய விளைவு என்ன அப்படின்னா, எந்த கட்டத்துக்கு போச்சு இந்த பொறாமை? எஸ் இல்லையா? பாருங்கள், எல்லாமே இங்கே பார்க்குறதுலாம் யாருன்னா கூட பிறந்தவங்க தான். கரெக்டா? ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான், அங்கேயோ இருக்கிறவங்களாம் கிடையாது, ரொம்ப கூட இருக்கிறவங்க தான். சகோதரர் சகோதரிகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த எண்ணம் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இங்கே போகுதுன்னா, வாசிக்கலாமா? தன்னிலும் சிறியவர்கள் தங்களுக்குரிய இடத்தையும் அல்லது உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் மீது காட்டும் கோபம் மற்றும் பகையினால் அவர்கள் இல்லாமல் போனால், விபத்திலும் அல்லது வியாதியால் மரித்து போனால் நலமாய் இருக்கும் என்ற எண்ணம் இந்த எரிச்சல். இல்லையா? பாருங்க, இதே ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு இந்த இடத்துல. எப்படின்னா, யோசேப்பு செத்து போனா நல்லா இருக்கும், சாப்பிட்ற அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? போயிருக்காங்க. பிறகு அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்கு பாருங்க, அன்பான சகோதரர்களே. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த எரிச்சல் ஸ்பிரிட் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பாடங்களில் வரக்கூடிய பேஸ் ரூட் காஸ், அதோடைய முக்கியமான காரணம் என்ன, இந்த எரிச்சல் வர்றதுக்கான விஷயத்தை பார்த்தோம். இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அவரை பற்றி ரொம்ப அதிகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அவர் இருக்கார். யார் தெரியுமா? சவுல். சவுளுடைய எரிச்சலுக்கான திரும்ப ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை இருக்கலாம்? வெரி குட். இல்லையா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை முழுவதுமே என்னாச்சு? அந்த எரிச்சலை எடுத்துட்டு வந்து எந்த உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கார் பார்க்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18 7 மற்றும் 8 வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தையே சவுலுக்கு விசானமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலை அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாக்கள் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. பார்த்தீங்களா? அன்பான சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல பாருங்க, என்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை கேட்டு என்னாச்சு? இப்போ நம்ம முன்னாடியே நம்ம கூட சின்னவங்க இருக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு, ஒரு ரிவார்டு வரும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்க போகுது. இந்த இடத்துல அதை பார்க்குறோம். சவுல் ஒரு ராஜா, ஆனால் சவுலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த புகழ் இப்போ யாருக்கு போயிட்டுருக்கு? தாவீதுக்கு போயிட்டுருக்கு. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டு 10,000 சொல்லுவோம். எனக்கு 1000 கொடுத்துட்டாங்க, அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. ஒன்று தான் அவனுக்கு பாக்கி இருக்கு, என்ன சீட்டு, அதோட கொடுத்துருங்கப்பா நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அந்த கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ இதோடைய விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது சகோதரி இதை ரீபிங்ஸில் ரொம்ப அருமையாக இங்கே பேசுகிறாரு. அதனால தமிழில் ரொம்ப சின்னதாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வாசிக்க முடிஞ்சா வாசிக்கலாம். பெலிஸ்தர்களுடனான போர்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தாவீது ஒரு நிரந்தர போர் வீரராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு ஒரு படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டதுடன் அவர் அரசர் சவுலுடனே மிக நெருங்கிய தொடர்பிலும் இருந்தார். தாவீது போரிட்ட இடங்களில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றிகள் குவிந்தன. மக்களின் பாராட்டும் புகழும் தன்னை விட்டு விலகி தாவீதை நோக்கி திரும்புவதை அரசர் சவுல் கண்டார். இத்தகைய மக்கள் மனநிலை ஒரு உச்சகட்டத்தை எட்டியது. ஒரு போரில் வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண்களும் சிறுமிகளும் வெளியே வந்து பின்வருமாறு பாடினர்: சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த வார்த்தையால் பொறாமை என்னும் அக்கினி அரசரை முழுமையாக ஆட்கொண்டது. அதன் பின்னர் தாவீதை அழித்தொழிப்பதே அவருடைய ஒரே குறிக்கோளாக அமைந்திருந்ததாக தோன்றுகிறது. பாத்தீங்களா? இதுக்கப்புறம் சவுல் என்ன பண்ணல, வேற எல்லா வேலையும் விட்டு எங்கே டார்கெட் பண்றாரு? தாவீதை எப்படின்னா கொல்ல. வேற எதுவும் இல்லை, அவருக்கு எதிரிகள் வேற யாருமே இல்லை. தாவீதை போல ஒரு எதிரி சவுலுக்கு வேற யாருமே அப்புறம் கிடையாது. பிலிஸ்தீரும் கிடையாது, எந்த நாட்டுக்காரரும் கிடையாது. தாவீது தான் மிகப்பெரிய எதிரியாக மாறி போயிட்டார். காரணம் என்னன்னா, இந்த எரிச்சலின் அக்கினி. என்ன பிளான் பண்றாரு தெரியுமா? என்ன பிளான் பண்றாருன்னா, முதல்ல தன்னுடைய மகளை கொடுத்தவருக்கு திருமணம் பண்ணலாம் பிளான் வைக்கிறார். யாருடைய மகள்?
மீகால் அவருடைய முதல் மகள் இல்லையா? மீகால் நமக்கு நல்லா தெரியும், முதல் மகள் நமக்கு தெரியல இல்லையா? அவருடைய முதல் மகள் பேர் என்னன்னு பார்க்கும்போது பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மேரா அப்படிங்கிறது முதல் மகள். இப்போ இந்த மேராவை என்ன பண்ணுறாரு, கொடுத்து திருமணம் பண்ணுறேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. யாருக்கு? சவுலுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதில்ல, அந்த சண்டையை போயிட்டு வா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் கொடுக்குறதில்ல. அந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. அதுக்கப்புறம் மீகால் என்ன பண்ணுறாங்க, தாவீதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வந்து மீகாலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற பேச்சு சொல்கிறாரு. இப்போ மீகாலை கொடுக்குறேன்னு சொல்லும்போது தாவீது என்ன சொல்லுவார், தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு, தாவீது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய குடும்பம் எவ்வளோ பெரியது, நான் எம்மாத்திரம், நீங்கள் ஒரு ராஜா இல்லையா, நான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், உங்களுக்கு நிகராக நான் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. உங்கள் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, அந்த தகுதி இல்லை, எனக்கு வேண்டிய அந்தளவுக்கு வசதியும் வருமானம் என்கிட்ட இல்லை, நான் எதுவும் கொடுக்கக்கூட முடியாது அப்படின்னு தாவீது என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறார். அப்போது சவுல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிளான் பண்ணுறாரு, ஜனங்க மூலியமாக பேச வைக்கிறார். என்ன பேச வைக்கிறாரு, உன்னை யார் இதெல்லாம் கேட்டான், நீ ஒரே ஒரு வேலை செஞ்சால் போதும், ராஜா தன்னுடைய மகளை என்ன பண்ண உனக்கு கொடுத்துருவார். என்ன திரும்ப செய்யணும், 100 பெலிஸ்தருடைய நுனித்தோலை எடுத்துகிட்டு வா போதும். என்ன பண்ணோம், 100 பெலிஸ்தரை கொண்டு அவருடைய நுனித்தோலை என்ன பண்ணு எடுத்துகிட்டு வந்து நீ கொடுத்துட்டேன்னா ராஜா என்ன பண்ணுவார், அவருடைய மகள் உங்களுக்கு கொடுத்துருவார். இது என்ன பிளான் தெரியுங்களா, என்ன பிளான் இருக்கலாம், ஏன் கையில் சாகக்கூடாது, எப்படி சாகணும், சண்டையில் செத்து போட்டோம். சண்டையில் சாகணும்னு என்ன பிளான் பண்ணணும், 100 பேரை ஒருத்தர் கொள்ளுவான்னா 100 பேரில் ஒருத்தர் கூட இவர் கொல்லாமல் போயிடுவார். தாவீது என்ன ரிப்ளை பண்ணுறாரு தெரியுமா, 100 பேர் இதுக்கு 200 பேர் தான் இல்லையா? தாவீது அப்படி தான் போய் என்ன பண்ணுறாருன்னா 200 பேர் என்ன பண்ணார், கொண்டு வராரு. வாசிக்கலாம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இந்த வசனத்தை வேணா 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிச்சு. அப்பொழுது சவுல் ராஜா பரியசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். தாவீதையே பெலிஸ்தர் கையினால் விழப்பண்ணுவதையே சவுலுடைய எண்ணமாயிருக்கிறது இல்லைங்களா? இப்போ சவுளுடைய எண்ணம் என்ன இருந்துச்சு எப்படின்னா, தாவீதை பெலிஸ்தர் கையில் விழு. பாருங்கள் அன்பான சொல்றதுல எவ்வளோ தந்திரமாக இந்த பிளான் போடுறார் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு எரிச்சலின் ஆவி சவுலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி ஆவி வந்துச்சு அவருக்கு, ஒரு அசுத்தாவி வந்து பிடிச்சிக்கிச்சு இல்லையா? என்ன வரும், அந்த அசுத்தாவி வந்து என்ன வரும், என்ன வரும், வீணை எடுத்து தாவீது வாசிக்கணும். அவருக்கு என்ன நடக்கும், அந்த ஆவி வந்துச்சுன்னா ஒரு மாதிரி வலிப்பு வந்துடும், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த தாவீது ஏதாச்சும் வாசிச்சா மட்டும் தானே இருக்குது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆவி அவர் பிடிச்சிருக்கு, இந்த எரிச்சலின் ஆவிங்கிற ஒரு பேட் ஸ்பிரிட். அன்பான சொல்ல இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணுறாரு. பாருங்க இந்த எரிச்சல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா, எவ்வளோ உக்கிரமாக இருக்குன்னா, இந்த எரிச்சலுக்கு சாமுவேல் கூட பயந்துருவார். சவுல்கிட்ட இருக்கிற இந்த எரிச்சல் தேவன் என்ன பண்ணுறாரு, தாவீதை ராஜா ஆக்கணும்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி அனுப்பும்போது இப்போது அவரை ராஜா ஆக்கணும்னா எந்த வழியாக போகணும், சாமுவேல் சவுளுடைய வழியை தான் கடந்து போகணும். சவுல் கேட்பார் எங்கே போகிற அப்படின்னு இல்லையா? சொன்னார்னு வச்சுங்க, இவர் தாவீதை நான் ராஜா ஆக போகிறேன், சும்மா விட்டுருவாரா? இருக்கிற எரிச்சலுக்கு அவர் அபிஷேகம் பண்ணுறது விஷயம் இல்லையா, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, தேவன்கிட்ட கேட்குறார் சாமுவேல், ஆண்டவரே நான் போனால் சவுல் என்னை கொன்றுவான் இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன தெரியுமா ரிப்ளை தராரு, அவ யார் சொல்கிறதுக்கு, அவ சாதாரண மனுஷன், நீ போ, அவ எதனா பேசிட்டோம், உயிர் எடுத்துட மாட்டேன் அப்படியா சொல்கிற. ஒரு வேலை பண்ணு, நீ ஒரு ஆடை எடுத்துகிட்டு போ இல்லையா, ஒரு கடாவை என்ன பண்ணு எடுத்துகிட்டு நீ எடுத்து போயிட்டு என்ன பண்ணு, பலி கொடுக்குறத போல அந்த இடத்துல போ. கேட்டால் தேவன் பலி கொடுக்க வரேன்னு சொல்லு, போயிட்டு அபிஷேகம் பண்ணுவா. தேவனே பாருங்கள் என்ன மாதிரி இந்த கோபத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாருங்க, இந்த ஒக்கிர கோபத்தை தேவன் இமிடியேட்டாக அதுக்கு ரியாக்ஷன் காட்டாங்க. அதாவது இந்த எரிச்சலுக்கு கொஞ்சம் தாமதமாக செயல்படுத்துறாரு. அதாவது வசனத்தை வாசிக்கலாம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னையை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடையே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. பார்த்தீங்களா, நீ என்ன பண்ண, காளையை எடுத்துகிட்டு போ, கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லு. இப்படி தான் தேவன் என்ன பண்ணுற, இந்த ஒரு இடத்துல பேசுகிறார் பாருங்க. இந்த ஒரு
எரிச்சலுக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குன்னா, தேவனும் இதோட என்ன பண்ணல, எதிர்த்து போராடாம ரொம்ப ஞானமாக செலவழிக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு பொறாமை அல்லது இந்த ஒரு வயிற்றெரிச்சல், இந்த ஒரு எரிச்சலுங்கிற ஒரு கேரக்டர் சவுல்கிட்ட காணப்பட்டதை ஒரு அருமையான ஒரு ரீபின்ஸ் மூலமாக இந்த விளக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரீபின்ஸ் 3:2 வாசிங்க அப்படியே. பொறாமை என்பது சுயநலம் என்கிற கசப்பான கண்ணியினால் விதையை வரை செல்கிறதாய் இருக்கிறது. அது காரணத்தை சமநிலைப்படுத்தாமல் சந்தோஷத்தை அணைத்து விடுகிறது. பொறாமை கொண்டவனையே அது பயங்கரமான துக்கத்திலேயே அழித்து அவனையே உண்மையிலேயே பிடித்தவன் ஆக்குகிறது. இது சவுலியின் காரியத்தில் மாத்திரமல்ல, ஏறக்குறைய ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்களிலும் விளக்கப்படுகிறது. பொறாமை என்பது என்ன என்பதை யார் தனது வாழ்க்கையிலே அறியாமல் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அன்பான சொல்லுங்க என்ன சொல்றது? பொறாமை என்பது சுயநலம் என்கின்ற கசப்பான கனியின் விதை இல்லையா? சகல் தேவனுடைய பிள்ளைகள், இது வந்துட்டு சவுல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு கெட்டதாக இருந்துச்சு. அப்போ அந்த சவுளுடைய இந்த ஒரு பொறாமைக்கு பின்னணி என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு விஷயம் அவர் வந்துட்டு இந்த பொறாமைப்படுவதற்கு அவரை தூண்டி இருக்கலாம். வாசிக்கலாம். என்னுடைய அதிகாரம், புகழ் மற்றும் சாதனைகள் இவர் முன் ஒன்றும் இல்லை. ஓகே, வாசி. இல்லை என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதற்கு காரணமானவரையே தந்திரமாக திட்டமிட்டு கொலை செய்யும் எண்ணம் மற்றும் அதை முடிக்க விட முயற்சி இந்த பொறாமை. பார்த்தீங்களா? கவனிச்சிட்டிங்களா? இருங்க இல்லையா? தேங்க்யூ. அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தன்னுடைய அதிகாரம், புகழ் மற்றும் சாதனைகள் இவர் மின் ஒன்றுமில்லை என்று மற்றவர்கள் சொல்லும்போது, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் முன்னாடி இவரெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவர் என்ன கேரக்டர் தெரியுமா, என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ஸ்பிரிட் வருது பார்த்தீங்களா? அதற்கு காரணமானவர். ஸோ இப்படி சொல்லிட்டாங்களே, அவர் முன்னாடி என்ன இப்படி தாழ்த்திட்டாங்களா, அவன் இருக்கவே கூடாது, எப்படி நான் அவனை சாவடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரைக்கும் போகுது பார்த்தீங்களா? அதுதான் என்ன, இந்த பொறாமை. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்து அன்பான சொல்ல. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை பார்க்க போகிறோம். என்ன கேரக்டர்னா, பைபிளில் ஒரு அருமையான கேரக்டர் இருக்குது. ஒரு அக்கா. அக்கான்னு உங்களுக்கு யாரும் ஞாபகம் வருதுங்களா? குட். பார்த்தீங்களா? ரொம்ப அலர்ட்டாக இருக்கு. தேங்க்யூ. அக்காங்கிறது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ஒரு அக்காவாக பிறக்கிறது இல்லையா? அக்காங்கிறது அடுத்த அம்மா மாதிரி. அவங்க எடுக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அன்பு, பாசம் இல்லையா? அது கண்டிப்பாக அதுக்கடுத்து பிறக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக அது கிடைக்கும். அன்பான இல்லை, இப்படி தான் இந்த உலகத்தில் சில பேரை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமான சில பேர். இங்கே இருக்கிற ஒரு பொண், இந்த பெண் என்ன பண்ணிருக்கு பார்க்கும்போது, நமக்கு ஒரு பெரிய இந்தோனேஷியாவில் என்ன இருக்குது, சிரியா நாட்டில் பெரிய பூகம்பம் வந்திருக்கு. பூகம்பம் வந்து வீடெல்லாம் என்ன இருக்குது, இடிச்சு கீழே வந்துருக்கு. இடைப்பாட்டுக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஒரு பெண்ணும் அந்த குழந்தை சின்ன பொண்ணும் அது கூட அவங்க தம்பி என்ன பண்ணிட்டா, மாட்டிட்டாங்க. 17 மணி நேரம் தம்பிக்கு என்ன பண்ணியிருக்க, ஆறுதல் சொல்லி, நம்ம இங்கேருந்து எப்படியோ வெளியே போயிடும், நீ பயப்படாத, அழுவாத, தைரியமாயிரு அப்படின்னு அதை தட்டி கொடுத்து, அந்த செவத்துக்கு நடுவில் என்ன கொஞ்சம் நேரத்தில் அது இடிஞ்சு விழுந்தாலும் விழுவோம், ஆனாலும் உயிரை கையில் வச்சுட்டு என்ன இருக்குது, அவனை விளையாட வச்சுக்கிட்டு 17 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. யார்? இந்த பெண். இதை நீங்கள் எந்த மீடியாலெல்லாம் சோஷியல் மீடியாவில் கூட பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு என்ன இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு அந்த சின்ன வயசில் அவ்வளோ தைரியம் பாருங்கள், தங்களுக்கு கீழே இருக்கவங்க மேலே அவ்வளோ கேர் பாருங்கள். நிறைய பார்க்கல இந்த மாதிரி. அடுத்து இந்த ஒரு பெண்ணை பற்றி இங்கே நான் கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நம்ம பாட புத்தகத்தில் வந்திருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் புக்கில் இது ஒரு லெசன் வந்திருக்கு. இந்த பொண்ணு பேர் மெஹகா குப்தா அப்படின்னு. என்ன பண்ணிங்கன்னா, அவங்களும் அவங்க அப்பா அம்மாவும் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க, கூட தம்பி இருந்திருக்கான். அந்த கோயில் போகும்போது திடீர்னு என்ன ஆச்சு, அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இது ஃப்ளட் டாம் உடஞ்சி வந்து ஃப்ளட் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே அடிச்சுட்டு போக, எங்கள் அப்பா அம்மாவும் எங்கேயும் திசை தெரியாமல் போக, இந்த பொண்ணும் பக்கத்தில் இருக்க தம்பியும் அந்த இடத்துல மாட்டிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரிப்பாக பிடிக்கணும், இன்னொரு பக்கம் தம்பியும் கையில் பிடிக்கணும். இப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடிக்கும் போது தம்பி தன் கைவிட்டு என்ன ஆகிட்டார், போயிட்ட உடனே என்ன பண்ண, இந்த பொண்ணு மறுபடியும் போய் தம்பியை தேடி தண்ணிக்குள்ளே கண்டுபிடிச்சி
கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டேன்னா வந்து அந்த ஃப்ளட்டு இதாக வரைக்கும் கெட்டியாக இருக்க பிடிச்சி நின்றுருக்கு நைட்டு முழுவதும் இல்லையா. பகலில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்த ஒரு பெண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? நேஷ்னல் அவார்டு கொடுத்து அந்த தைரியமான பிரேவ் அவார்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்கணும். நம்மெல்லாம் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு பெண் பைபிளில் தன் தம்பியுடைய உயிரை காக்க தன் உயிரை என்ன பண்ணியிருக்காங்க, பணைய வைத்திருக்காங்க இல்லையா. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் 6 லட்சம் இஸ்ரேல் ஜனங்க காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு காரணம் யாராக இருக்கலாம்னா அந்த பெண்ணு தான். அன்னைக்கு அந்த பெண் மட்டும் அந்த தம்பியை காப்பாற்றாமல் இருந்தால் அந்த 6 லட்சம் ஆண்கள் சொல்கிறோம்ல, 20-30 லட்சம் இருக்கலாம். அத்தனை ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன இருக்க மாட்டாங்க, எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கும். யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிரியம். மிரியம் பற்றி பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்பான சொல்ல நல்ல ஒரு கேரக்டரை பற்றி பேசிட்டு, நல்ல ஒரு பெண்களில் ஒரு நல்ல ஒரு கேரக்டரை பற்றி பேசினா யாரை பற்றி பேசலாம்? மிரியம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் இல்லையா. ஒரு இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் பாடின அந்த பாட்டு வந்து வெளிப்படுத்துறதுக்கும் பேசப்பட்டிருக்கு. மோசையுடைய பாட்டு அப்படின்னு, மிரியம் மோசை எல்லாம் பாடின பாட்டு. அவ்வளோ எல்லாருக்கும் என்ன இருக்காங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மிரியமுக்கு இன்னொரு பேர் இருக்கிற என்னென்னா தீர்க்க தரிசி அப்படிங்கிற பேரும் இருந்துச்சு. வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம் 15 அதிகாரம் 20 வசனம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம். சிஸ்டர் நீங்கள் முடியலன்னா நீங்கள் பைபிளில் பார்த்து வாசிங்க. உங்களுக்கு எப்படி சரியில்லை அப்படி வாசிங்க. போதும். இங்கே என்ன சொல்லிட்டுன்னா, மிரியம் என்னும் தீர்க்கதரிசி. யாருக்கு? மிரியமுக்கு என்ன பேர் இருக்குது? தீர்க்கதரிசி. பாருங்க என்ன மாதிரி ஒரு பேரெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல பேரை பெற்றிருக்க ஒரு பெண் பைபிளில், இவங்களுக்கு இந்த பொறாமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்களுக்கு இந்த வயிற்றுச்சல் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த நெருப்பு இவங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் இருந்துச்சுன்னா, ஒரு காரணம் என்னன்னா, மோசைக்கு 2 வைஃபு. 2 வைஃபு ஒரு வைஃபு ஒன்று தானே. மோசைக்கு 2 வைஃபு இல்லையா. பைபிளில் பார்க்கும்போது சில விஷயம் இருக்குது, பட் நம்ம அதை பெருசாக எடுத்துக்குவாங்க. ஒரு வைஃபு மிதியான் தேசத்துடைய பெண், இன்னொன்று எத்தியோப்பியா தேசத்துடைய பெண். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சரஸ்வரியில் தெரியல, அதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி அதை ஆராய்ந்து பார்க்க தேவையில்லை. எப்போ மோசைக்கு அடுத்த வைஃப் வந்தாங்க, எந்த கட்டத்தில் வந்தாங்க, ஏன் அப்படின்னாலும் தெரியல. சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மோசைக்கு 2 வைஃப் அப்படிங்கிறதுக்கான சில விஷயம் நமக்கு எவிடன்ஸ் இருக்குது பைபிளில். இந்த இடத்துல மிரியம் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது, மிரியம் அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்காங்க. எந்த பொசிஷன் தெரியுமா? மோசைக்கு அடுத்த லெவலில் யார் இருக்காங்க? மோசை ஆரோனுக்கு அப்புறம் யார் தான் வராங்க? மிரியம் தான். இது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மிரியம்னால ஒரு பெண் ஒரு பிரச்சனைனா யார் தான் போய் இங்கே தீர்த்து வைக்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க? மிரியம். ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் அவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் மிரியம்னால மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். ஏன்னா மோசையுடைய தங்கச்சி, மோசையுடைய அக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லாரோட பெரியவங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது? எல்லாருக்குமே இருக்குது. அதனால சொல்ல இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மிரியம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் தக்க வைக்கும் போது திடீர்னு அந்த ரெஸ்பெக்ட் அவங்களை விட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடுது. என்ன அப்படின்னா, மோசையுடைய வைஃப் ஒருத்தங்க வராங்க, அந்த எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம். இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ யாருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் போவோம்? மோசைக்கு வைஃப் வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு பேர் ரெஸ்பெக்ட் எல்லாம் யாருக்கு போயிட போகுது? மோசையோட வைஃபுக்கு போயிடும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு எத்தியோப்பியா ஸ்திரீ மேலே பயங்கரமான ஒரு கோவத்தை காமிக்கிறாங்க இல்லையா. வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 12 அதிகாரம் 1 வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசையை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியமும் ஆரோனும் அவள் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது மிரியம் என்ன பண்ணுறாங்க? அவங்கள்ட்ட எதிராக பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ என்னுடைய இடத்துல இன்னொரு ஸ்திரீ வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எரிச்சல், பொறாமையை அப்படி காட்டாமல், எப்படி காட்டாமல், அதே மாதிரி காட்டாமல் வேறு வழியில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி காட்டுறாங்க தெரியுமா? இல்லை, எனக்கும் அந்த பெண் மேலே எந்த பொறாமையும் கிடையாது, நான் உங்கள் மேலே பொறாமைப்படல. ஆனால் எனக்கு கோவம் யார் மேலேனா மோசை மேலே. மோசை தப்பு செஞ்சிட்ருக்காரு. மோசையை தேவனை விட்டு போயிட்டார். ஏன்னா மோசை இந்த தப்பு செஞ்சுருக்கக்கூடாது. அதனால் இனிமேல் என்ன பண்ண மாட்டார்? மோசை கூட தேவன் கம்யூனிகேஷன் பண்ண மாட்டார், தேவன் பேச மாட்டார்.
தேவன் மோசையை வெறுத்துட்டார் அப்படின்னா அடுத்து யார் இருக்காங்க அந்த இடத்துல? நான் தான் இருக்கேன். நான் தான் என்ன பண்ணேன், இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போனோம், என்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உள்ள வந்து இந்த எண்ணத்தை போய் யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க? ஆரோன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரோன் எப்படி இருக்கார்? முதல்ல வீக் வேசல் இல்லையா? முதல்ல தெரியும் மோசே 40 நாள் மேலே போகும்போது கண்டுக்குட்டி உருவாக்கி கொடுத்துட்டார். இப்போ இங்கே சொல்லும் முதல்ல என்ன பண்ணுறாரு? ஈஸி, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், மோசே இப்படி பண்ணிட்டார், இனிமே இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யார் கையில் வந்துருச்சு? மேலேயும் மேலேயும் வந்துருச்சு அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் மோசே கிட்ட தேவன் பேச மாட்டார், மோசே மூலமாக எந்த கம்யூனிகேஷன் பண்ண மாட்டார். ஏன்னா தேவன் மோசே என்ன பண்ணுறாரு, புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கிற மனநிலையில் என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது அன்பான சகோதரர்களே, இது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆக இந்த விஷயம் யாருக்கும் போய் எட்டுது? முதல்ல யார் கேட்டிருக்கோம்? தேவன் கேட்டிருக்கோம் இல்லையா? சில இடத்துல தேவன் பொறாமை என்ன பண்ணுறாருன்னா விட்டு வைக்கிறாரு. இந்த இடத்துல தேவன் பொறாமையை இமீடியட்டாக கண்டிக்கிறார். தேவன் சொல்கிறாரு, இதை நீங்கள் சில விஷயத்தை வாசிக்கலாம், நீங்கள் வாசிக்க கஷ்டமாக இருக்கும். இது அவர் மிதியான் தேசத்தில் விவாகம் பண்ணியிருந்த முதல் மனைவியா என்பது நாம் அறியோம். இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போகும்படியான பிரயாணத்தில் அவள் இப்பொழுதுதான் சேர்ந்திருந்தாள். சிலர் மோசேயின் முதல் மனைவி இறந்துவிட்டாள் என்றும் சிப்ரால் அவரது இரண்டாவது மனைவி என்றும் கருதுகிறார்கள். ஓகே, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து ரீஃபரன்ஸில் நீங்கள் படிச்சுக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா 12வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதையே கேட்டார். பார்த்தீங்களா, கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும் பேசியிருக்காரா, எங்களை கொண்டு பேசலையா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, பேச நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் தேவனுடைய ஃபேவர் யார் பக்கம் வந்துருச்சு, எங்கள் பக்கம் வந்துருச்சு. தேவன் மோசை என்ன பண்ணுற, ரிஜெக்ட் பண்ணுறார் அப்படிங்கிற இவங்களே என்ன பண்ணுற, அசம்ஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு தேவன், சரி நீங்கள் 3 பேரை கொஞ்சம் வாங்க இங்கே, எங்கே கூப்பிட்றாரு, எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு மோசையும் ஆரோனையும் மிரியமும் கூப்பிட்றாரு. 3 பேர் வந்து நின்றோடனே நீங்கள் 2 பேர் மட்டும் ஃப்ரண்ட்டில் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. கூப்பிட்டு தேவன் அங்கே என்ன சொல்கிறார் தெரியுங்களா, மிரியம்கிட்ட பேசுகிறார். என்னென்னு பேசுகிறாரு, நான் இது வரைக்கும் யார்கிட்ட நான் பேசணும் விரும்புனா தரிசனத்துலேயும் சொப்பனத்துலையும் என்ன பண்ணுவேன், நான் அவன்கிட்ட பேசுவேன். ஆனால் மோசைக்கிட்ட மட்டும் நான் அப்படி என்ன பண்ணுறதில்ல, பேசுவேன். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லைவன், அவன்கிட்ட நான் எப்படி தான் பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். அவனுக்கு விருதமாக பேசுகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ துணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா தேவன் இங்கே என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அதை நம்ம வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 12வது அதிகாரம் 4வது வசனம். சடுதினிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் பிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள் இல்லையா? 3 பேர் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க இல்லையா? கர்த்தர் என்ன பண்ணுற, மேகத்தில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், அவர்கள் இருவரும் போனார். அப்பொழுது தேவன் பேசுகிறாரு. இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளையே கேளுங்கள், உங்களுக்குள்ளேயே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடையே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனும் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிஷ்டமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலையை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன இல்லையா? பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன நடந்திருக்கு அந்த இடத்துல? இந்த விஷயத்தை தேவன் பேசும்போது இது வரைக்கும் மீடியம் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம பக்கம் தேவன் இருக்காரு, மோசை வெறுத்துட்டான்னு நினைக்கும் போது தேவன் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் யார் பக்கம் இருக்கேன்னு. இப்போ உடனடியாக அங்கே என்ன நடந்திருக்கணும், என்ன நடந்தால் நல்லா இருந்திருக்கும், என்ன செஞ்சுருந்தா மீடியம் நல்லா இருந்திருக்கும், என்ன செஞ்சுக்கணும், நீங்களாம் என்ன செய்வீங்க? நீங்கள் மீடியம்னா யோசிங்க. நம்ம யோசிச்சிட்டோம், தேவனுடைய சமூகத்தை போயிட்டோம், தேவன் இப்படி பேசிட்டார். உடனே நம்ம என்ன செய்யணுமா இருக்கோம், தேவனுக்கு குட் இதுதான் இல்லையா? உடனே என்ன பண்ணணும், மன்னிப்பை கேட்டிருக்கணும். யாரு?
கேட்கல. என்ன பண்ணாங்க? ஓ ஆண்டவர் அப்படியா, சரியா, புரிஞ்சுட்டு பாருங்க. அந்த பாளையத்துலேருந்து அந்த பக்கம் போகிறாங்க. தேவன் என்ன பண்ணுறாரு? மிரியம் அடிக்கிறார். குஷ்டரோகம் வந்துடுது இல்லையா? இப்போ மிரியம் இங்கே செஞ்ச அந்த தப்பு என்ன? முதலாவது தன் எழுதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பொறாமையை மறைத்து தவறான எண்ணத்தை என்ன பண்ணியிருக்காங்க? வெளிப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது அந்த விஷயத்தை உணர்வே இல்லாமல் இருந்திருக்காங்க. மூணாவது நான் செய்கிறதெல்லாம் சரிதாங்கிற தப்பான எண்ணம் கொண்டிருக்காங்க. நாலாவது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க மனசே இல்லை. இது என்னம்மா மாறி போச்சு தெரியுமா? துணிகரமாக மாறி போச்சு. ஸோ அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு? அடிக்கிறார் மிரியம். குஷ்டரோகம் வந்துடுது. வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும்? 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்க போயிற்று. மிரியமும் குறைந்த மழையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். ஓகே, சரி. ஆரோன் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ இந்த மிரியம் பார்க்கும் குஷ்டரோகம் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? போயிட்டு தேவன்கிட்ட மன்றாடுறாங்க. ஆண்டவரே என்ன பண்ணுங்க? குணமாக்குங்க. யார? மிரியம்மை. இப்போ தேவன் எத்தனை வார்த்தை சொல்கிறாரு? என்ன வார்த்தை சொன்னார்? பைபிள் படிச்சிங்கன்னா சொல்லுங்கள். என்ன சொல்லி? 10 நாள் போய் தனியாக இருங்க அப்படின்னாரா? குட். ரொம்ப நான் சொல்ல, வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour பைபிளை படிங்க இல்லையா? வேதமானவர் நம்ம படித்தா 2 விஷயம் நடக்கும். தெளிவாக புரியும். படிக்கும்போது திக்க கூட மாட்டாங்க. நான் படித்தது காண முடியும். தமிழ் படிக்கிறேன். தமிழ் கற்றுக்கணும் தெரியுமா? பைபிளுக்கு தான் தமிழ் கற்றுக்கணும். இது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, பெருமைக்காக இல்லை, சொல்லிட்டு இருக்கேன். பைபிளில் தான் தமிழ் கற்றுக்கணும்னு விரும்பினது பைபிளில் தான். படிங்க, நல்லா படிங்க இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம வேதமானவங்க சொல்லிட்டு இருக்கோம். மற்ற எல்லாரோட நம்ம இப்படி தான் இருக்கோம். மற்ற அநேக கிறிஸ்துவ முன்னாடி நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்? அவங்களோட நம்ம ஞானிகளா இல்லை இல்லையா? எந்த வழியில் நம்ம ஞானிகள்? வேதத்தை நம்ம படிக்கணும். அட்லீஸ்ட் ரீபியன்ஸ் வேல்யூஸ் எல்லாம் படிக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. முதல்ல எதை படிக்கலாம்? பைபிளை படிங்க. ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன நடக்குது? தேவன் என்ன பண்ணுறாரு? 7 நாள் இந்த குஷ்டம். இப்போ தேவன் ஒரு வாக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? தகப்பன் தன் மக மூஞ்சில துப்புனா அவர் 7 நாள் வெளியே இருக்கக்கூடாதா? இருக்கட்டும். என்ன வார்த்தைங்க இது? தேவன் பேசியிருக்க வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. வார்த்தை கேட்க நல்லா இருக்கா? நம்ம அப்பா நம்ம முகத்தில் துப்புனா நல்லா இருக்குமா? இமேஜ் பண்ண கூட கஷ்டமா இருக்கு. உண்மையில வாங்கிட்டு எப்படி இருக்கும்? மிரியம் அந்த அளவுக்கு தப்பு செஞ்சிருச்சு. அப்பனா தேவனுடைய பார்வையில் இது அவ்வளோ பெரிய தப்பா? முகத்தில் காரி துப்புற அளவுக்கு? வசனத்தை வாசிங்க. என்னாகும்? 12ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று எஞ்சினான். கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். பாத்தீங்களா? நம்மளால சிவசரி இல்லை. என்ன மாதிரி விஷயம்னா தேவனுடைய பார்வையில் இது ரொம்ப வெட்கக்கரமான செயல். தேவன் நியமித்திருக்க மனிதனுக்கு விரோதமாக அவருடைய மனைவி நிமித்தமாக பொறாமை கொண்டது இல்லாமல் தந்திரமாக யோசிச்சு அவருக்கு இடத்த தவறுன்னு சொல்லி தேவன் நியமித்ததெல்லாம் அதை பிரேக் பண்ணி அந்த ஒரு எண்ணம் போது பார்த்தீங்களா? அது அது எந்த அளவுக்கு இருக்குன்னா தேவன் முகத்தில் துப்புற அளவுக்கு இருக்கு. யோசிக்கலாம்ல எந்த அளவுக்கு தேவன் எப்படி இருக்காரு? இந்த விஷயத்தை வெறுக்கிறார் பாருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் தேவன் நம்மள்ட்ட இன்னைக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் நான் வெறுக்கிறேன், இது என்கிட்ட பிடிக்காது, இதெல்லாம் விட்டுருன்னு என்ன பண்ணுறதில்ல சொல்கிறது. எப்படி பேசிகிட்டு இருக்காரு? நம்ம பார்த்து இந்த கேரக்டர் தேவனுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு எப்படி தெரியுமா இருக்குது? வீட்டில் ஒரு 3 பசங்க இருந்தாங்கன்னா யாராச்சும் ஒரு பசங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கிற அடியை பார்த்து மற்ற பசங்க என்ன ஆகிடும்? பா வேண்டாம்ப்பா, நான் இனிமேல் பண்ண. அதுதான் நமக்கு. அப்போ அவர் அடிக்கிற லெசன் என்ன தெரியுமா? அப்போ அவர் அடிக்கிற என்ன லெசனு? உங்களுக்கும் சேர்த்து தான்.
ஒழுங்கா நீங்கள் இங்கே திருந்திட்டீங்கன்னா சரி, இதே அடி உங்களுக்கு என்ன ஆகும் அடுத்து? இங்கே கூட அப்படி தான். பழைய ஏற்பாடு நடந்திருக்கலாம். நமக்கு என்ன இருக்குது? ஒரு பாடமாக எச்சரிக்கை இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கொடுக்குற அடி யாருக்கு லெசனு? நமக்கு லெசன். நம்ம திருந்திக்கணும், நம்ம தேவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு. அன்பான சரஸ்வதியில பாருங்க, அந்த 7 நாள் வரைக்கும் அவங்க பிரயாணம் பண்ணுமா இருந்துச்சு. மிரியம் செய்த தப்புனால அவங்க பிரயாணம் பண்ண முடியல, அங்கே இருந்துட்டாங்க. என்னன்னு சொல்லப்போனால் மிரியம் கானான் தேசத்துக்கும் போல இல்லையா? யோசிச்சு பாருங்க, வசனத்தை வாசிங்க. என்னாகும் 20 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஓகேயா? என்ன பண்ணாங்க? மிரியம் கூட கானான் தேசத்துக்கு போல. அன்பான சரஸ்வதியில் இந்த ஒரு கேரக்டர், இது பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்ன? எந்த ஒரு கேரக்டர் மிரியம் எப்படி செய்ய தூண்டுச்சு? எந்த எண்ணம் மனசில் வந்திருக்கிற எண்ணம் இந்த அளவுக்கு பொறாமைக்குள்ள காரணமாக வந்திருக்கோம்? வாசிக்கலாமா? தன்னுடைய உயர்ந்த நிலைமை அல்லது பதவியை மற்றவர்கள் வந்தால் இல்லாமல் போகும்பொழுது அவரையே நீர்மூலமாக்க தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தி அவருடைய வீழ்ச்சியின் மகிழ்ச்சி கொள்வது இந்த பொறாமை இல்லையா? தனக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைமை, பொசிஷன், ஏதாச்சும் ஒரு பொசிஷன். நம்ம ஒரு சபையில் வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் வந்தனால அந்த இடம் நமக்கு என்னாச்சு? இல்லாமல் போயிட போகுது. ஐயையோ, இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது? நம்மளாம் தலை தூக்க முடியாது. நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தணும், நம்ம அறிவை பயன்படுத்தணும். எப்படின்னா என்ன பண்ண இவர் எங்கேயாவது துரத்தி அடிக்கணும். யோசிச்சு பாருங்க அன்பான சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு நம்மளை தான் காமிச்சிட்டு இருக்கு. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த ஒரு வீழ்ச்சி, இந்த அவங்க ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. அதுனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் இதெல்லாம் என்னென்னா இந்த பொறாமையுடைய சிம்டம்ஸ். பார்த்தீங்களா? நம்ம பைபிளில் இவ்வளோ ஸ்டோரி சொன்னோம், நமக்கு புரியல. எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம சீரியஸாக இருக்குன்னு தெரியல. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். அப்போ உங்களுக்கு நல்லா மைண்டில் வரும். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 பேரும் என்ன பண்ணுறாரு, தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு, ஏதோ கிஃப்ட் வாங்குது. உடனே அந்த தூதர் ஒருத்தர் வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, கதை இது. அதுக்கு நீங்கள் வந்து பைபிளில் எப்படி இருக்கா அதனால நினச்சிடாதீங்க, இது புரிய வைக்க உங்களுக்கு சொல்கிற ஒரு கேட்டிருக்க ஒரு கதை தான். ஒருத்தர் வந்து கேட்குற, என்னப்பா இவங்க நாள் ப்ரேயர் பண்ணுறீங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே 2 பேருக்கும் பொறாமை பிடிச்சவங்க. அதை என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வேணும், அவர் ஒருத்தர் ப்ரேயர் பண்ணியிருந்தாரில்ல எனக்கு ஈக்குவலாக, அவருக்கு என்ன கொடுத்துட்டிங்களா ஆண்டவர் அப்படிங்கிறது. இல்லை உனக்கு கொடுத்துற பேர் தான் அவர் கொடுக்கணும் அப்படின்னோடனே இவர் என்ன கேட்குறாரு தெரியுமா, எப்போவுமே அவரோட நான் மேலே இருக்கணும், அதனால் நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதில் 2 மடங்கு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். சரிப்பா, நீ எதுவும் கேட்க மாட்டியா? நான் எதுவும் கேட்க மாட்டேன். அவர் என்ன கேட்குறாரோ அது 2 மடங்கு எனக்கு. சரி அப்படின்னு அவர்கிட்ட போகிறார். என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, அங்கே போனீங்களே அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? அவர் உனக்கு என்ன கொடுக்குறனோ அது 2 மடங்கு வேணும்னு கேட்குறாரு. அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அட்டட இப்போ நான் என்ன கேட்டாலும் என்ன அவருக்கு, நான் காரு கேட்டால் 2 காரு, நான் வீடு கேட்டால் 2 வீடு, நான் எது கேட்டாலும் அவருக்கு என்ன ஆகிடும் 2. ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவு வராது. சரி எனக்கு ஒரு கண் எடுத்துருங்க, நான் ஒரு கண் இல்லாமல் கூட இருக்கிறேன், அவனுக்கு என்ன எத்தனை கண் போனோம்? 2 கண்ணு போடும். பார்த்தீங்களா? இதான் இந்த பொறாமையுடைய ஒரு விஷயம். நமக்குள்ள இந்த பொறாமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அரைச்சி ஆராய்ந்து பார்க்கலாம் வசனத்தின் மூலியமாக. வாசிங்க யோபு 31 அதிகாரம் 29 வசனம். என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்து இருந்தேனா. என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து, எனக்கு பிடிக்காதவங்க கஷ்டப்படும் போது நான் சந்தோஷப்பட்டு அவருக்கு நேரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன், களி கூர்ந்தப்பா அப்படின்னா. தெளிவான வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 17 வசனம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடறும்போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். பார்த்தீங்களா? ரொம்ப நான் சொல்ல உன் சத்துரு விழும்போது, யார் சத்துரு, யாரை சத்துருவை வச்சுருங்கிற நமக்கு தான் தெரியும். நம்ம ஹார்ட்டில் எனிமி அப்படிங்கிற லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு யாருக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். ஃப்ரெண்டு அப்படிங்கிற லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு யாருக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். வெளியில் வந்துட்டு ஃப்ரெண்டை போல் பேசலாம், ஆனால் உள்ள இருக்கிற லிஸ்ட்டில் என்ன பேர் இருக்கும், அவர் பேர் எங்கே போட்டிருப்போம், எதிரி அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்கலாம். ஒரு வேலை
அவருக்கு ஏதாச்சும் கஷ்டம் வரும்போது நம்ம நினைச்சு பார்த்தியா நல்லா ஆடின வந்துச்சா அப்படின்னு சந்தோஷப்படுறோமா, மகிழ்ச்சி அடைகிறோமா? ஒரு சகோதரர்கள் நல்லா முன்னேறும் போது, அவங்கள நம்ம பிடிக்காம போகும்போது, திடீர்னு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது, வியாதியோ இல்லை விபத்தோ இல்லை வேற ஏதோ நடந்துருச்சு, அதை நினச்சி மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறோமா? நமக்குள்ள என்ன இருக்கு? பொறாமை இருக்கு. தேவன் அருவருக்கக்கூடிய குணம் எல்லாருக்கும், எனக்கும் தான் உண்மையான சோசம் இல்லை. நம்ம எல்லாருமே அதுக்காக போராடிட்டு இருக்கோம் இல்லையா? நான் ஒன்றும் இங்கே பர்ஃபெக்டாக வந்து முன்னாடி பேசிட்டேலாம் இல்லை. நாம் அனைவரும் அதுக்கு விருதமாக என்ன வேண்டியதாக இருக்குது? போராட வேண்டியது. அந்த மாதிரி குணம் தேவனுக்கு பிடிக்காது. தேவன் அவர் மீது இருக்க அந்த கோபத்தை யார் மேலே திருப்பிடுவார் பாருங்க. எப்போ எந்த அளவு பயப்படமா இருக்கு. இந்த பொறாமை தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கக்கூடாது. சாத்தான் கூட இந்த பொறாமைனால தான் என்ன பண்ணான்? தானும் ஏமாற்றப்பட்டு ஏவாளை என்ன பண்ணிட்டான்? ஏமாத்திட்டான் இல்லையா? சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொறாமை என்பது சுயநலம் முதிர்ச்சி அடைந்து விளையும் கசப்பான பலமாகும். அது சுயநலத்தின் மிக கொடிய வெளிப்படாகும். மனசுல இந்த பொறாமைங்கிறத இயல்பாகவே நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. என்கிட்ட பொறாமை இருந்துச்சு உன்னால் கவனிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எப்போ தான் தெரியும்னா அது பலமாக வரும். பலன் என்ன? பலன் என்ன? கேரக்டர். ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது என்ன? கேரக்டர். பலனா ஏன் பலத்துக்கு கம்பேர்னா இந்த பலம் ஆகிட்ட பிறகு அடுத்த ப்ராசஸ் இல்லை, இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். விதைங்கிறது நம்முடைய சிந்தனை. இந்த சிந்தனை என்ன ஆகுது? பழக்கப்பட்டு சில குணமாக மாறுது. அது என்ன ஆகுது? அந்த விதையாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துடலாம், அல்லது கிளையாக இருக்கும்போது கட் பண்ணிடலாம், அல்லது என்ன இருக்கலாம் காயாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி என்ன பண்ணலாம். ஆனால் பழமாயிடுச்சுன்னா அதே கேரக்டர் டெவலப் ஆயிடுச்சு. பொறாமைங்கிற உச்சக்கட்டத்தில் வந்துட்டுருக்கேன், அது கேரக்டராக மாறி போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் போகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறர் மீது பொறாமை கொள்வது என்பதோ ஒரு தீய குணம், மிகவும் கொடிய வகையான கொடுமை, பகுத்தறிவற்றது மற்றும் தனியாதது. இது மற்றவர்களின் அன்பிலே இருந்து தான் அகற்றப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தையும் அல்லது ஒரு போட்டியாளரால் மேற்கடிக்கப்பட்டு விடுவோமோ என்ற தோற்கடிக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தையோ குறிக்கிறது. இது வெறுப்பு, வன்மம், பொறாமை, சண்டை ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது இல்லையா? சன்பான சரஸ்வரியில் இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள்கிட்ட காணப்படுதுன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? என்ன செய்யலாம்? வாசிக்கலாம், இந்த பகுதி வாசிக்க தமிழில். பொறாமை என்பது சபையில் அதிக தீங்கு விளைவிப்பதற்கான ஒரு காரணமாகும். வேறு எந்த தீய குணமும் நமக்கும் மற்றவர்களுக்கும் அதிக தீங்கு விளைவிக்க முடியாது. பாத்தீங்களா? பொறாமை சபைக்குள்ள அதிக தீங்கு என்ன பண்ணும்? விளைவிக்கும். தூக்கம் வருதா? தூக்கம் வந்துட்டு இருக்கா? இன்னும் ஒரு 1/2 hour அப்புறம் போய் வீட்டில் நல்லா தூங்கிடும் இல்லையா? கவனமாக கேளுங்க. பொறாமை என்பது சபையின் அதிக தீங்கு விளைவிப்பதற்கான ஒரு காரணமாகும். வேறு எந்த தீய குணமும் நமக்கு மற்றவர்களுக்கும் அதிக தீங்கு விளைவிக்கும். இந்த மாதிரி கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டரும் அந்த அளவு சேதத்தை சபைக்குள் உருவாக்காது. ஆக தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டியதா இருக்கு. வாசிக்கலாம். பொறாமை என்பது மனிதனின் சிறுகேடு, சுயநலம் ஆகியவற்றின் பிரதான வேர்களில் ஒன்றாகும். இந்த வேரிலிருந்து மனிதனுக்கு தெரிந்த மிகவும் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களும் அனுபவங்களும், அதாவது எல்லா தீய செயல்களும் தோன்றியுள்ளன. பாத்தீங்களா? நான் சொல்ல எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, நீங்க படிச்சிருக்கீங்க, அப்படியே புரிஞ்சுங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. உண்மை என்னன்னா நம்மால ஒரு குணத்தை வச்சு மறுபடியும் கிறிஸ்துவ சூழலில் அறிய முடியும். என்ன கரெக்டாக தெரியுமா? பொறாமை. கரெக்டா? பொறாமைனால என்ன பண்ணாங்க? அவரை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரர் என்ன பண்ணலாம்? அதே நிலைமைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலாம்? சிலுவையில் அறையலாம். பொறாமை ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாசிக்கிறீங்களா? பொறுமைக்கு எதிராக நம் யுத்தம். அது பொறுமை இருக்கா பொறாமை இருக்கா? பொறுமைக்கு மேலே பொறுமை போட்டிருக்கா? சரி, தப்பாயிடுச்சு. கீழே வாசிங்க சிஸ்டர். பொறாமை என்பது மற்றவர்களின் உடைமைகள், சாதனைகள் அல்லது நல்ல குணங்கள் காரணமாக அவர்கள் மீது ஏற்படும் மனக்கசப்பு மற்றும் பொறாமை உணர்வு ஆகும். பொறாமை எனும் பாவத்திற்கும் அதன் கசப்பான விளைவுகளுக்கும் எதிராக எச்சரிக்கையாய் இருக்கும்படி வேதாகமம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகள் இதுக்கு என்ன பண்ணோம்?
போராட வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தேவன் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பொறாமை கேரக்டரை எதிர்த்து போடுறது நல்ல ஒரு கேரக்டர் பைபிள் இருந்துச்சு இல்லையா? தாவீது காலத்தில் யார்? யோனாத்தான். சவுல் அவரை கொல்லன்னு துடிச்சிட்டு இருக்கும்போது யோனாத்தான் எப்படி இருக்காரு? அவருடைய ராஜ்யபாரம் கூட என்ன பண்ணுறாரு? கொடுக்க ரெடியாக இருக்கார். சவுலுக்கு அப்புறம் அந்த ராஜ்யபாரம் யாருக்கு தான் வரணும்? யோனாத்தான் வரணும். ஆனால் யோனாத்தான் என்ன யோசிக்கிறாரு? எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறாரு பாரு. அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இதை எதிர்த்து போராட வேண்டிய மிகப்பெரிய நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுறோம். நகையில் இது என்ன ஃபயர்? இது என்ன ஃபயர்? பேட் ஃபயர், கெட்ட தீ. இது நம்மளை அழிச்சு என்ன பண்ணோம்? மற்றவனையும் அழிச்சிடும். இந்த மாதிரி கெட்ட தீ தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த உலகம் முழுவதும் இந்த தீ தான் என்ன இருக்குது? பிடிச்சிட்டு இருக்கு. இது அவங்களை அழிச்சு உலகத்தை அழிக்கக்கூடிய தீயா என்ன இருக்குது? காணப்பட்டு இருக்கு. இந்த பொறாமை, இந்த எரிச்சல் அப்படிங்கிற ஆவிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் வெளியே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அன்பான ஆசிரியர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா ஒரு கெட்ட தீயை பற்றி பார்த்தோம். அப்படின்னா எரிச்சல் படக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது எரிச்சல் படணும், எரிச்சல் வரணும் இல்லையா? குட் ஃபயர். எரிச்சல் இல்லைன்னா, இப்போ சொல்லக்கூடிய எரிச்சல் இல்லைன்னா நம்ம இந்த சபை நோட்டத்தை வர முடியாது. நம்ம எல்லார்ட்டையும் இந்த எரிச்சல் காணப்படும். அது என்ன பார்க்குறோம்? குட் ஃபயர். ரெண்டு இது நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அன்பான சொல்லுங்கள். ஏன்னா பைபிளில் இப்படி தான் இது பேசப்பட்டிருக்கு. பைபிள் நீங்கள் பார்க்கும்போது ஹீப்ரூ 7:065 எங்கெல்லாம் இந்த ஒரு எரிச்சலுங்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீப்ரூஸில் கொனா அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருக்காங்க. QANA. இந்த வார்த்தை சில இடத்துல எரிச்சல் என்றும், சில இடத்துல பொறாமை என்றும், சில இடத்துல வைராக்கியம் என்றும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துருக்காங்க. இதே கிரீக் 2205 இந்த இடத்துல ஜெலஸ் இல்லையா? ஜெலஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரீக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே வார்த்தையை சில இடத்துல எரிச்சல் என்றும், பொறாமை என்றும், வைராக்கியம் என்றும் மொழிபெயர்த்திருக்காங்க. எங்கெல்லாம் தப்பான யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் எரிச்சல்னும், எங்கெல்லாம் தேவனுடைய விஷயம் சம்மந்தப்படுத்த அங்கெல்லாம் வைராக்கியம் என்ன பண்ணியிருக்காங்க? யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே வார்த்தை தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த கேரக்டர் நம்மள்ட்ட இருக்கணும். ஆனால் அந்த கேரக்டரை எப்படி காட்டணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஹீப்ரூவில் நீங்கள் யோவான் 2:17 வாசிச்சிங்கன்னா வாசிங்க. தமிழில் எப்படி இது பார்க்கலாம்? வாசிங்க. யோவான் பைபிளில் வாசிங்க 2:17. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று. பாத்தீங்களா? ஓகே, இங்க பக்தி வைராக்கியம் போட்டாங்க. கரெக்டா? அதே G2205 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:45 அதே ஒரு கிரீக் வார்த்தையை என்ன போட்டிருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 45வது வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து. பாருங்க, இங்க என்ன போட்டாங்க? அதே வார்த்தைக்கு பொறாமைன்னு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான இங்க தேவ வைராக்கியம் போட்டிருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஜெலசின்னு போட்டிருக்காங்க. பாருங்க மனசுல இதுதான் நம்ம என்ன பண்ணோம்? வேதத்தை க்ளீனாக பகுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு குட் ஃபயர், இந்த ஒரு நல்ல எரிச்சல் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி காணப்பட வேண்டியதாக இருக்குது? ஏன்னா இந்த எரிச்சல் யார்கிட்ட இருக்குது? இது தேவன்கிட்ட இருக்குது. தேவன்கிட்ட பார்க்கும்போது வாசிக்கலாம். அப்போ யாத்திராகமம் 34:14 கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். ஓகே, நம்முடைய தேவனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்க? எரிச்சல் உள்ள தேவன். எப்படி நல்லா இருக்கா தேவனுக்கு அந்த பேரு? தேவனுக்கு எரிச்சல் உள்ள தேவன் சொல்லிட்டு நல்லா இருக்கா? ஏன் உங்களுக்கு இந்த எரிச்சல் சொல்லாம அப்படியே? ஆனால் தேவனுக்கு என்ன பேரா? எரிச்சல் உள்ள தேவன் இல்லையா? இப்போ எரிச்சல் உள்ள தேவன் ஏன் அந்த பேர் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட், அந்த இது வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பொறாமை நெருப்பு நீதியான ஒரு கோபமாக இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, அன்பு என்றது என்னன்னா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எரிச்சல் அப்படிங்கிறது என்னன்னா, நீ என்னை மட்டும் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆசைங்க, நீ எரிச்சல், நீ என்னை மட்டும் அதிகம் நேசிக்க வேண்டும். எனக்கு காட்டும் அன்பு, கனம்,
மகிமை யாருக்கும் எதற்கும் காட்டவோ செலுத்தவோ கூடாது. அப்படி செய்தால் கரெக்டா தப்பா? இந்த இந்த எரிச்சல் தேவனுக்கு வருது கரெக்டா தப்பா? நமக்கு சிஸ்டர்ஸ் இல்லையா? தேவன் பேர்ல அப்படி இருக்கு, நமக்கு மற்றவங்க மேல அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்ம மற்றவங்க இருக்கக்கூடாதா? சிஸ்டர்ஸு, நம்ம ஹஸ்பண்டு யாரோ சிஸ்டர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினே இருக்கிறாரு, ஃபோன் ரொம்ப கால் பண்ணினே இருக்கிறாரு, சாட் மேலே சாட் பண்ணுறாரு, என்ன பண்ணுவீங்க? அந்த எரிச்சல் வரணும் வரக்கூடாதா? அதெல்லாம் இல்லை பிரதர், நான் அப்படிலாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், வரணும். அதுதான் எரிச்சல், அதுதான் அன்புடைய முக்கியமான விஷயம். அப்படியெல்லாம் விட்டுடலாமா? ஹஸ்பண்ட் அப்படி தான் இல்லையா? நீ எனக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? தேவன் என்ன பண்ணுது? அது காணப்படுது. தேவன் என்ன பண்ணுற நம்மள்கிட்ட அப்படி தான் எதிர்பார்க்குறாரு. இந்த ஒரு ஸ்பிரிட்டை, இந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா, நீ என்னை மட்டும் அதிகமாக நேசிக்க வேண்டும், எனக்கு காட்டும் அன்பு கன மகிமை யாருக்கும் எதற்கும் காட்டவோ செலுத்தவோ கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தேவன் யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? நமக்கிட்ட. ஏன்னா நம்மளுடைய சொந்த ஜனம். தேவன் முதல்ல யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? இஸ்ரேல் ஜனத்தை எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனத்தை என்ன பண்ணலாம்? கட்டாயமா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கரெக்டா தப்பா? தேவன் அந்த எரிச்சலை காமிக்கிறார். அந்த எரிச்சல் யார்கிட்ட இருந்துச்சு? அந்த ஸ்பிரிட் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? வாசிங்க, யாத்திராகமம் 23 அதிகாரம் 21 வசனம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? நம்ம கர்த்தராகிய இயேசு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய சமூகத்தை ரொம்ப எச்சரிக்கையா யார் பேசிட்டு இருக்காரு? தேவன். எப்படி பேசிட்டு இருக்காரு? தேவன் வந்து இயேசு கிட்ட இப்படி பேசலாமா? இப்போ நான் ஆச்சு பரவாயில்லப்பா, அவர்கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதை இருங்க இல்லையா? என்ன சொல்றாரு? அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கை வந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாத, அவரை கோபப்படுத்திடாதீங்க, உங்கள் துரோகங்கள் என்ன பண்றதில்ல அவர் பொறுக்க மாட்டாரு அப்படின்னு தேவன் யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? இயேசு கிறிஸ்து பத்தி. ஏன்னா என் நாமம் அவர் உள்ளத்துல இருக்கு இல்லையா? எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. எனக்கு தவிர வேற யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்து. அதனால நீங்க அப்படி என்ன செஞ்சீங்கன்னா உங்க மேல என்ன வரும்? அவர் கோபம் வரும். கரெக்டா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜீல், இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்த எரிச்சல் நம்ம எப்படி பேசலாம்னா வைராக்கியம், ஜீல் அப்படின்னு என்ன பண்ணலாம் பேசலாம். இதே விஷயம் தான் ஜீல். ஆங்கிலம் என்ன அந்த விஷயம்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை என்ன பண்றதில்ல யாருக்கும் எப்போதுமே என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த ஜீல, அந்த வைராக்கியம் கர்த்தராகிய இயேசுக்கு காணப்பட்டது. அது அவர் முழுமையாக காட்டுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணுமா இருந்துச்சு. என்ன வாய்ப்பு தெரியுமா? பூமியில் என்ன பண்ணோம்? மனுஷனா பிறந்து அந்த ஜீலை காமிக்கணும். அதை தான் நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த வார்த்தை இங்கே பேசப்பட்டிருக்கு. யோவான் 2:17 வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாத்தீங்களா? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என்ன சம்பவம் நடக்குது இந்த இடத்துல? இயேசு என்ன பண்றாரு? தேவாலயத்துக்கு போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு? இந்த வியாபாரம் பண்ணவங்களாம் பார்க்குறாரு, காசுக்காரங்களாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் சாட்டை எடுத்து எல்லாரையும் அடிச்சு தொடுத்து இந்த வசனம் எல்லாம் அடிக்கிறது இல்லையா? மொத்தத்தில் எதை பண்ணுறாரு இல்லையா? அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ அப்படி செய்யும் போது அந்த இடத்துல இந்த வசனம் கோட் பண்ணுறாங்க, உங்களுடைய ஆலயத்து உங்களுடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அன்பான சொல்லல, இது வந்து கரெக்டாக இயேசு செஞ்சது. எப்படி எப்படி நியாயப்படுத்துறோம்? கரெக்ட், வியாபாரம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அப்படி பண்ணும்போது இவர் நடந்துக்கிற விதம் கரெக்டா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அவர் சிலுவையில் மறிச்சிட போகிறாரு. அவர் பாட்டுக்கு மறிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு போயிட்டு இப்படி பண்ணுறது எந்த வழியில் நியாயம்? இப்போ நான் கூட இங்கே வந்து முன்னாடி இந்த மைக்கை தள்ளி, இந்த ஃபுல்பீட்டை தள்ளி, இந்த சேரை தூக்கி போட்டு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆயிட்டும் இல்லையா? ஆனால் சொல்ல இயேசு செஞ்சது கரெக்டா? இப்போ எந்த விஷயத்தை நிறைவேறதுக்காக இயேசு இப்படி செஞ்சுட்டு இருக்காரு? என்ன பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். என்ன இருக்கலாம் பார்க்கும்போது அன்பான சோசனில் பழைய ஏற்பாடில் ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் தெரியுமா? அது அந்த சட்டம் என்னென்னா, குஷ்டரோகம் தெரியும் இல்லையா? யாருக்கெல்லாம் குஷ்டரோகம் வரும்? பைபிளை படிச்சிருக்கீங்களா? ரொம்ப கேள்வி கேட்டுக்கிறேன்னா சீக்கிரம் முடிச்சிடணுமா? நான் இந்த எரிச்சலோடு முடிச்சிடலாம்னு நினச்சிட்டேன். ஆனால் இது இல்லாமல் அந்த பாடம் கம்ப்ளீட் ஆகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். உங்களுடைய சூழ்நிலை பார்த்தா என்னோடய சப்ஜெக்ட் போகும். உங்களுடைய ரியாக்ஷன்ஸ்
உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்து நான் எப்படி எடுக்கணும் அப்படி எடுத்து போய்க்க முடிச்சுருவேன் சீக்கிரம். சரி, இப்போ குஷ்டம் யாருக்கெல்லாம் வரும்? தப்பு செஞ்சவங்க வரும். வேற எதுக்கெல்லாம் குஷ்டம் வரும் பைபிளில்? குஷ்டம் எதுக்கெல்லாம் வரும் சொல்லுங்க சிஸ்டர். மனுஷனை தவிர வேற யாருக்கு வரும்? மனுஷன் தான் வருமா? சரி, வாசிக்கலாமா? வசனத்தை வாசிங்க. லேவியாகமம் 14:34 வசனம். நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினான். வீட்டுக்கும் குஷ்டம் வரும், துணிக்கும் குஷ்டம் வரும், மனுஷனுக்கும் குஷ்டம் வரும். படிச்சு பாருங்க அந்த இடத்துல. அப்போ இந்த குஷ்டம் வந்துருச்சு. நான் கொடுத்துருக்க ஒரு வீட்டில் வந்து குஷ்டம் வந்துருச்சு. குஷ்டம் வந்துச்சுன்னு என்ன தெரியுமா பண்ணோம்? முதல்ல நீங்கள் வந்துட்டு ஆசிரியரை கூப்பிடணும். பிரதான ஆசிரியரை கூப்பிட்டு அந்த குஷ்டத்தை செக் பண்ண வைக்கணும். அவர் செக் பண்ணி என்ன பண்ணுவார்? 7 நாள் வீடை க்ளோஸ் பண்ணணும். 7 நாள் விட்டு வந்து அந்த குஷ்டம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா எந்த இடத்துல குஷ்டம் வந்தது அதை மட்டும் என்ன பண்ணணும்? பேர்த்து எடுக்கணும், கல்லெல்லாம் எடுக்கணும், மறுபடியும் டெமாலிஷ் பண்ணணும், அந்த இடத்த கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மறுபடியும் கொஞ்ச நாள் விட்டு வந்து அந்த குஷ்டம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்? வீட்டையே இடிக்கணும். அவ்வளோதான். இதைத்தான் யார் செய்யணும்? பிரதானாசிரியர் செய்யணும். இப்போ இந்த வீட்டுக்கு இந்த விஷயத்த நிழலாக இருக்கிற விஷயத்த நிஜத்தை எடுத்து போட்டு பாருங்க. இந்த வீடு என்ன? தேவனுடைய வீடாகிய அந்த ஆலயம். குஷ்டம் வந்திருக்கா? என்ன மாதிரி குஷ்டம் வந்திருக்கு? அன்பான சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனு இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தை கூப்பிட்டு வந்து ஆசரிப்பு கூடாது கொடுத்து அவங்கள்ட்ட எவ்வளோ கிட்ட போக முயற்சி எடுத்துட்டு இருக்காரு, ஆசைப்பட்டு இருக்காரு. இப்படி என்ன அர்த்தம்? தேவன் என்ன பண்றாரு? டேபர்னக்கிள் ஏன் கொடுக்கணும் தேவனு? ஏன்னா தேவன் மனுஷர் நடுவில் அவரோட வாசஸ்தலம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தான் என்னை விட்டு தூரம் போறீங்க. அன்ற தப்பு செஞ்சுட்டாண்டவரை, பாவம் செஞ்சுட்டேன், எப்படி உங்க கூட இருக்கிறது? பரவாயில்ல, கவலைப்படாத, பலி கொடு. இந்த பலியெல்லாம் கொடுத்தேன்னா முன்னாடி ஒப்புரவா, என்கிட்ட வர்றதுக்காக தான் இந்த பலிகளெல்லாம் கொடுத்துருக்கேன். தேவன் அவங்க கூட சேர்க்கறதுக்காக இந்த பலிகளெல்லாம் கொடுக்க நினைக்கும் போது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆடு எடுத்துகிட்டு வரோம், நம்ம செஞ்ச தப்புக்காக அந்த ஆடை உயிர் எடுக்கும் போது உண்மையில் ஒரு நல்ல மனசு இருந்துச்சுன்னா அதை பார்த்து நமக்கு என்ன மைண்ட் வரும்? நான் செஞ்ச தப்புக்கு இந்த மிருகம் சாவணுமா? ஒன்றுமே தெரியாதுரா அதுக்கு, அது சாவ போகுதுன்னா நான் அதுக்கு எனக்காக சாவ போகுது. அந்த என்ன உணர்வு அப்படி வந்து இனிமேல் தப்பு என்ன கூடாது, செய்யக்கூடாது. தேவனுக்கு எப்படி தப்பு செஞ்சுட்டு இருக்கேன்னா என்னால் இந்த மிருகம் சாக வேண்டியதாக வருது அப்படிங்கிற உணர்வு வந்து அதை தவற விட்டு தேவன் கிட்ட வரட்டும் சொல்லி தேவன் திட்ட வச்சிருந்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கை வீசுன்னு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, வந்துட்டு அங்கேயே காசு கொடுங்க, அங்கேயே வாங்க, அங்கேயே வெட்டுங்க, போங்க, மறுபடியும் பாவம் செய்யுங்க, மறுபடியும் வாங்க, மறுபடியும் வாங்கி என்ன பண்ணுங்க, வெட்டுங்க, போங்க. இப்போ என்னாச்சு? பாவம் செய்யறதுக்கு பாருங்க. தேவன் எவ்வளோ அன்பா அவங்க மீது. தேவனுடைய மனநிலை யார் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் உங்கள் அப்பா, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அவர் கூட வரணும், அவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். அவர் எஜமானனானால், அவர் பிதாவானால் நீங்கள் தான் இதானே நீங்கள் செய்கிற விஷயம். வந்து பார்க்குற என்ன காலத்தில் குஷ்டம் 3 வருஷம் சொல்கிறார். சரியாச்சா? ஆகல. இப்போ வந்து ஆலயத்தை உள்ளே பார்த்தா என்ன ஆகுது? குஷ்டம் வந்திருக்கு. எந்த இடத்துல வந்திருக்கு அது மட்டும் இப்போ எடுக்கிறார். பேத்தர் இல்லையா? அந்த குஷ்டத்தில் என்ன பண்ணார்? எடுத்தார். போயிடுச்சா குஷ்டம்? போவே. கடைசியில் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? ஆலயத்தையே எடுக்க வேண்டியதாச்சு. AD 70 அந்த ஆலயத்தை தரம் மட்டும் ஆக்கிட்டாங்க. வசனத்தை வாசிங்க. உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். போயிடுச்சு. குஷ்டம் என்னாச்சு? பாவம் முழுசாக வந்துருச்சு. அன்பான சொல்லல, இதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு செஞ்ச அந்த விஷயம். உண்மையில் அவர் தான் தேவன் அனுப்பிய அந்த பிரதான ஆசிரியர். அந்த வீடை குறித்து அவர் என்ன பண்ணுறார்? பரிசோதித்து பார்த்து அந்த விஷயத்தை அங்கே செஞ்சு முடிகிறார். இது வந்துட்டு மாம்சிகமான இஸ்ரேல் ஜனங்கள். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு இதே மாதிரி இருக்கா? எப்படி அவங்களுக்கு ஒரு வீடு இருந்தது போல நமக்கு ஒரு வீடு இருக்கா? எந்த அந்த வீடு? 2000 வருஷமா சுவிசேஷ கால சபை. முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியராக வந்தார். பலி கொடுக்க மட்டும் தான் வந்தார், ராஜா வரல. அதுக்கு தான் தேவன் அவர் அபிஷேகம் பண்ணார். 2ஆம் வருகையில் எப்படி வந்துட்டு இருக்காரு? ராஜா மட்டும் வராரா? ராஜாவும் அவர் தான், பிரதான ஆசிரியர் தான் அவர் தான். 2ஆம் வராரா? வந்து ஆலயத்துக்கு என்ட்ரா வர
இந்த ஆலயம் எப்படி இருக்கு? அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய ஆலயம் கூட என்ன தான் இருக்கு? அப்படிதான் இருக்கு. 1874 இந்த ஆலயத்துக்கு என்றவர். அப்படின்னா AD 29 இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஞானஸ்தானத்தை எடுக்கிறார். 3.5 வருஷம் அங்கேருந்து போட்டிங்கன்னா 1874 1878 வரைக்கும் இல்லையா? இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு வராரு. வரக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கலாம். வாசிங்க. மல்கியா 3:2 ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சமுக்காரத்தை போலவும் இருப்பார். இல்லைங்களா? வந்துட்டார், ஆலயத்தில் வந்துட்டார். வந்து என்ன பண்ணுறாரு? இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆலயத்தில் என்ன ஆயிடுச்சு? குஷ்டம் பிடிச்சிருக்கு. இங்கே தாங்க இயேசு கிறிஸ்து போகிறார். இதே மாதிரி தான் 1878 என்ன நடந்துச்சு? தீர்க்க தரிசனம் பிரகாரமாக என்னென்ன நடத்த போகுதுங்கிறது 1878 மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தருவார்கள். ஓகே, குட், சரியான விஷயம். வேற என்ன நடந்திருக்கலாம்? வாசிங்க, இந்த பகுதி வாசிங்க. 1874 ஆண்டின் அக்டோபர் மாத கால இடையானது நம் ஆண்டவரின் திருமுழுக்கின் போது அவருடைய ஊழியம் தொடங்கிய காலத்துடன் ஒத்துப்போகிறது என்பதையும் 1878 ஆண்டின் ஏப்ரல் மாதமானது நம் ஆண்டவர் கழுதையின் மேல் ஏறி திரளான மக்களின் ஆரவாரத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் ஆலயை தூய்மைப்படுத்தும் பணிக்கு சென்று அரசர் பதவியை ஏற்றுக்கொண்ட காலத்துடன் ஒத்துப்போகிறது என்பதையும் நாம் கவனித்திருக்கிறோம். 1878 ஆண்டின் வசந்த காலம் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் வழக்கத்திற்கு மாறான சுத்திகரிப்பு நடைபெற்று வருகிறது என்பது எங்கள் கருத்து. பாத்தீங்களா? 1878 இருந்து இந்த ஆலயம் என்னாச்சு? சுத்திகரிக்கப்பட ஆரம்பிச்சது. சுத்தமாச்சா? ஆகல. அங்கே எப்படி சுத்தமாகலையோ இங்கேயும் என்ன பண்ணல? சுத்தமாகல. எது? ஆலயம், கிறிஸ்துவ மண்டலம் என்னாச்சு? பாபிலோன் குணப்படுபடி பார்த்தோம். பாபிலோன் என்ன ஆகல? குணப்படல. வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 51:9. பாபிலோனையும் குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக வேண்டும். பாத்தீங்களா? போக கடவோம். ஆகையால் என்ன பண்ணிட்டாரு? பாபிலோன் குணமாகபடி பார்த்தோம். எது பாபிலோன்? பேர் கிறிஸ்தவ சபை குணமாகல. என்ன பண்ணிட்டாரு? அவ்வளோதான். பாபிலோன் என்ன பண்ணிட்டாரு? சுத்தமாகும்னு பார்த்தோம். பாபிலோன் சுத்தமாகல. அப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? 1878 AD 36. AD 36 என்ன நடந்துச்சு? AD 36 என்ன நடந்துச்சு? குட் இல்லையா? யூதருக்கு இருந்த கிருபையின் காலம் 70 வாரங்கள் என்னாச்சு? தானியேல் 9வது அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? 70 வாரம் முடிஞ்சது. அதே போல 1881 என்னாச்சு? திருச்சபை கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டாரு? வாந்தி பண்ணிட்டாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? பாபிலோன் குணப்படாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? பாபிலோன் குணப்படுபடி பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணுங்க? குணப்படாது. நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்க. அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு சத்தியம்னா பாபிலோன் கூட கிடைச்சிருக்கும். ஆனால் இனிமேல் பாபிலோன்ல தான் உங்களுக்கு சத்தியம் கிடைக்காது. வெளியே வரவங்க மட்டும் தான் சத்தியம். யாரெல்லாம் வெளியே வருவீங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் நான் பேசுவேன். இனிமேல் பாபிலோனுக்கு என்ன இல்லை? கிருபையும் சத்தியம் எதுவுமே கிடையாது. இருக்கா? எதுவுமே இல்லை. 1881 அப்புறம் கம்ப்ளீட்டாக பாபிலோனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அது எது கம்பேர் ஆகுது தெரியுங்களா? புரஜாதின் காலம், அதாவது புரஜாதின் காலம் AD 36 ஆரம்பிச்சது இல்லையா? அந்த கணக்கு பிரகாரம் தேவன் என்ன பண்ணுறாரு? பாபிலோன் ரிஜெக்ட் பண்ணிட்டார். கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம், முக்கியமான படத்துக்கு வந்துட போகிறோம். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமாக தான் சொல்லிட்டு. இப்போ கடைசியாக ஆலயம் இடிக்கப்பட்டது போல் இந்த மகா பாபிலோன் என்ன போகுது? கம்ப்ளீட்டாக அழியப்பட போகுது. ஆனால் தேவன் இந்த ஜீல், இந்த வைராக்கியத்தை மாம்சிகமான இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட பார்த்தார். அங்கேயும் கிடைக்கல. ஆவிக்குரிய கிறிஸ்துவ மண்டலத்தில் என்ன பண்ணார்? பார்த்தார். அங்கேயும் கிடைக்கல. இப்போ யார்கிட்ட எதிர்பார்ப்பாரு? அதுலேருந்து வெளியே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காரா? இப்போ நம்ம அந்த ஒரு தேவன் எதிர்பார்க்குற ஜீல் ஆகிய அந்த குட் ஃபயரை காமிச்சிட்டு இருக்கோமா? நம்முடைய அந்த சுத்திகரிப்பு எப்படி இருக்கு? நம்முடைய அந்த ஜீல் எப்படி இருக்கு? அதே வைராக்கியத்தை நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம காமிக்கலன்னு என்ன நடக்கும்? என்ன நடக்கலாம்? அன்பான சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? நம்ம என்ன மாதிரி அந்த ஒரு ஜீலை காமிச்சிட்டு இருக்கோம்? அந்த ஜீலுங்கிறது எதின் அடிப்படையில் இருக்கணும்? வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களுக்கு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு
ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லிட்டு வராரு? உங்களுக்காக அந்த வைராக்கியம் வச்சிருக்கேன்னு என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் பவுல் இப்படி சொல்றதுக்கான ஒரு காரணம் என்ன? உங்களுக்காக அந்த ஜீல் இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்க எங்கே கிறிஸ்துவ விட்டு போயிடுவேங்கிற என்ன இருக்கு? பயம் இருக்கு. உண்மையான அந்த ஜீல், அந்த வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் சபையில் என்ன பண்ணோம்? கவனிக்கிறதுல அவங்க மேல காட்டுற அன்பில் என்ன இருக்கு? அடங்கி இருக்கு. நம்முடைய அந்த ஜீலை எந்த மாதிரி காட்ட போறோம் அப்படின்னா சகோதரருக்காக செய்யக்கூடிய அந்த தியாகத்துல அடங்கி இருக்கு. வாசிக்கலாம். திருச்சபையில் நாம் அனைவரும் கொள்ள வேண்டிய ஒரு வைராக்கியம் உண்டு. எனினும் அது மற்றவர் மீது கொள்ளும் பொறாமை அல்ல, மாறாக மற்றவர்களுக்காக கொள்ளும் வைராக்கியமே என்பதை மிக உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, மற்றவர்களுக்காக கொள்ளும் வைராக்கியம் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, நல்லா நீங்க தெரிஞ்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் மேல் இருக்கிற அக்கறையும் அன்பு தானே இருக்கு. அந்த ஜீலை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? காமிச்சிட்டு இருக்கோமா? அது என்ன சொல்லனா, ஒரு சபையில் என்ன இருக்கு, ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறாங்க. பாஸ்டிங் நடத்தும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் பாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே அனுப்பிச்சிடுறாரு பாஸ்ட். அந்த போதகர் தண்ணி இல்லாமல் சாப்பிட இல்லாமல் போகும்போது ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிடாங்க. இவர் எப்போவுமே மீட்டிங் நடத்துகிறாரு, போகும்போது ஒரு காப்பி தண்ணி கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, கொடுக்க மாட்டேங்குது. இது வந்து அவர் காதில் விழுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த வாட்டி எல்லாரும் கூப்பிட வச்சு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் இந்த வாட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச உடனே ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சோன்னே ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லோரும் வந்து முடிஞ்ச உடனே அங்கே ஒரு 5 பிரெட்டு தான், 5 பன்னு இருக்குது. இந்த பண்ணு என்ன பண்ணுறாரு, யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே 5 பேர் ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகிறாங்க. பசிக்கு இல்லையா, ஃபாஸ்டிங் முன்னாடி போய்ட்டு என்ன பண்ண வாங்கிக்கிறாங்க. வாங்கி என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பக்கத்தில் பார்த்து கேட்டுறாங்க, நீ போலியா? கூப்பிட்ட உடனே போனல, ஃபாஸ்ட்டு பாரு எவ்வளோ நல்லவராக மாறிட்டார், எவ்வளோ மனம் மாறிட்டார், எவ்வளோ நல்ல கேரக்டர் காமிச்சுங்கிறார் இல்லையா. கூப்பிடும் போது போகணும், டக்குன்னு போய் தான் உனக்கு கிடச்சிருக்கல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார் அந்த சபையில் நடத்தக்கூடிய. அங்கேருந்து சொல்கிறார், ஒரு ப்ரெட்டு வாங்கி ஒரு பன்னு வாங்கி முழுசாக மற்றவங்க கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சபையுடைய கேரக்டராக மாறிக்கலாம். கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா திரள் கூட்டமாச்சும் மாறி இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்படித்தான் நம்ம ஜீலெல்லாம் எப்படின்னா, நமக்கு நம்ம அப்படி தான் இருக்குமே தவிர மற்றவங்களுக்காக அந்த ஜீலை காட்ட முடியுமா? அன்பான சொல்லுங்கள். இந்த வைராக்கியத்துடைய உச்சக்கட்ட நிலைமை என்ன தெரியுமா? வசனத்தை வாசிங்க. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இது தாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. இது வந்து நம்ம காட்டலான்னு இருக்குதா, இல்லை காட்டி தான் அவனு இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை. காட்டினா கூட காட்டலாம், காட்டலாம் கூட இல்லை. இல்லை கட்டாயம் இல்லை. வேணும்னா காட்டுங்க, வேணும்னா விட்டுங்க. என்ன வேணும்னா, தேவன் கொடுக்குற அந்த பரிசு வேணுமா காட்டுங்க, வேணும்னா விட்டுருங்க. கட்டாயம் இல்லை இல்லையா? ஆனால் காட்டினா மட்டும் தான் என்ன கிடைக்க போகுது, அந்த பரிசு கிடைக்கும். அதுதான் சொல்ல வந்தேன் இல்லையா அன்பான சிவசபையில். இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைராக்கியம் நம்மள்கிட்ட இருக்கணும்னா நம்முடைய ஆலயத்தில் இந்த 3 விஷயம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்மளால் காட்ட முடியாது. எந்த 3 விஷயம் தெரியுமா? முதல் விஷயம், காசுக்காரர் இருக்கக்கூடாது. 2வது, புறா விற்கிறவங்களும் இருக்கக்கூடாது. 3வது, ஆடு மாடு விற்கிறவங்களும் இருக்கக்கூடாது. இவங்களாம் எப்போ நம்மள்கிட்ட வர போகிறாங்க இல்லையா? இந்த 3 நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு வைராக்கியத்தை நம்மளால் காட்ட முடியாது. இப்போ காசுக்காரன் என்ன வாசிங்க. நாம் சத்தியத்தை சுயநல நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. சத்தியத்தை நாம் விரும்புவது போலவே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது இல்லையா? காசுன்னு என்ன வருது பைபிள்ல? சத்தியம் வருதா? 10 வெள்ளி காசு பார்க்குறீங்க இல்லையா? ட்ரூத். இப்போ என்ன பண்ணக்கூடாது, சத்தியத்தை சுயநல நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய எண்ணம் இந்த இடத்துல நடக்கணும்னா என்ன மாதிரி சப்ஜெக்ட் பேசினா அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணும் இல்லையா? அடுத்து, எனக்கு பிடிச்ச மாதிரி சப்ஜெக்ட் வேணும், இப்படி தான் இருக்கணும், பேசினா இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடாது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இந்த மனப்போக்கம் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த உச்சக்கட்ட ஜீலை காட்ட முடியாது. 2வது என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, புறா விற்கிறோம் இருக்கக்கூடாது. என்ன வாசிங்க. தேவனுடைய ஆவியோ அல்லது அவருடைய ஆவிக்குரிய வார்த்தைகளையோ வரங்களையோ நமது சொந்த மகிமைக்காகவோ
அல்லது புகழ்ச்சிக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. இல்லையா? தேவன் கொடுத்துற ஆவிக்குரிய வரங்களையோ ஆவி என்ன பண்ணக்கூடாது? என்னுடைய சொந்த புகழ்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேனே, இது கேரக்டரா கிஃப்டா? இது கிஃப்ட். கரெக்டா? தேவன் எதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கா, இதை பாப்பா பேசுப்பா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துரு, கிஃப்ட் கொடுத்துரு, அவ்வளோதான். இது என்ன கிடையாது, இது கேரக்டர் இல்லை. இதை பார்த்து ஒருத்தருக்கு நம்ம பெருசாக நினைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதை பார்த்து நீங்கள் எனக்கு வேல்யூ தர்றதுக்கு எதுவுமே கிடையாது, இல்லையா? இது தேவன் கொடுத்த கிஃப்ட். ஆனால் இந்த கிஃப்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது? என்னுடைய செல்ஃப், என்னுடைய புகழ்ச்சிக்காக, என்னுடைய பெயருக்காக, என்னுடைய நாம மகிமைக்காக என்ன பண்ணிடக்கூடாது? தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய வரங்களை நம்முடைய சுய மகிமைக்காக பயன்படுத்தக்கூடாது. மூணாவது, ஆடு மாடு. வாசிங்க. உலக காரியங்களுக்காக அல்லது இன்பங்களுக்காக சகோதர அன்பையும் ஐக்கியத்தையும் இழப்பவர்களுக்காக நாம் இருக்கக்கூடாது. ஓகே, உலக காரியங்களுக்காக அல்லது இன்பங்களுக்காக சகோதர அன்பையும் ஐக்கியத்தையும். உங்களுக்கு தெரியுதா இந்த ஒரு ஐக்கியம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் ஆகுதா? வேற எந்த ஐக்கியத்தை விட? திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு, இன்றைக்கி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய மீட்டிங்ப்பா, சூட்டு கூடலாம் போட்டுமா, ரொம்ப ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இருக்க போகிறேன், ரொம்ப பெரிய மீட்டிங். அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு என்ன லெவல்ட்டு எல்லாம் கிடைக்குது, பெரிய பெரிய விஐபி கூட இருக்க போகிறீங்க. அதே டைமில் இங்கே ஆராதனை. இது ரெண்டு நடுவில் எது உங்கள் பார்வை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது? எது இருக்க போகுது? உங்கள் பார்வையில் எது ஸ்பெஷலாக இருக்கும்? உங்கள் மனசில் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். தேவன் பிள்ளைகளுடைய தேவனுடைய சமூகத்தில் இந்த ஐக்கியம். அன்பான சரஸ்வரியில் நம்ம இந்த பூமிக்குரிய விஷயத்திற்காக இந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிடாது, இழந்துடக்கூடாது. ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த ஐக்கியம்? இன்னும் ஒரு 20-30 வருஷம் இப்படியே போவோமா? எப்போ என்ன எங்கே நடக்குன்னு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் இதை மிஸ் பண்ணவங்க ஏங்குவாங்க. அந்த ஐக்கியம் நமக்கு இல்லாமல் போச்சு. இந்த சகோதர ஐக்கியத்தை அந்த விஷயத்திற்காக இழந்துக்கூடாது. அதனால தான் ஆடு மாடுகளை துரத்துறாரு. அப்படின்னா ஆடு மாடுகளை செப்பரேஷன் பண்ணுறது, இல்லையா? இந்த ஐக்கியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட என்ன இல்லை, இந்த ஜீலை நம்மளால் காட்ட முடியாது. இந்த மாதிரி என்னெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா உண்மையான வைராக்கியத்தை காத்த இதுதான் தடை. இதை தான் சுத்தம் செய்ய கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணுறாரு, வரார். இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்கு, நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன், டைம் ஆயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு வரும்போது எப்படி வராருன்னா, பெரிய கல் எடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, போட்டு எல்லாத்தையும் உடைக்கினு வரார். கல்லை தூக்கிட்டு வரார். தூக்கிட்டு வந்தாரா? இல்லை. ஒரு கட்டை என்ன பண்ணுறாரு, மரக்கட்டை எடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து? ஒரு கயிறு எடுத்து என்ன பண்ணுறாரு, சாட்டையாக பண்ணிட்டு அடிக்கிறார். என்னன்னா பர்டிகுலர் இந்த 3 அடிக்கிறார். காசுக்காரரையும், புறா விற்கிறவங்களையும், ஆடு மாடுகிறோம் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் துரத்துறாரு. அப்படின்னு என்ன தெரியுமா? இதை 3ஐயும் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம எதை தான் பயன்படுத்தணும்? தேவனுடைய வார்த்தைங்கிற சாட்டையை பயன்படுத்தணும், இல்லையா? அது வந்து எப்போதுமே இதை 3 அழிக்க தான் இருக்கணும், வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். தேவனுடைய வசனத்தை வச்சு சகோதர காயப்படுத்தவோ சேதப்படுத்தவோ இயேசு கிறிஸ்து என்ன அடிச்சாரா? யாரையும் அடிக்கல, இல்லையா? என்ன தப்பு இருக்குது அதை மட்டும் தான் க்ளீன் பண்ணணும். நம்ம கூட இந்த 3 விஷயங்களை க்ளீன் பண்ண தான் தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இதை 3 நம்மள்ட்ட இந்த எடுத்து போட யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த உண்மையான ஜீல். நம்ம அதை விட்டு இன்னொருத்தங்க மேலே பொறாமை கொள்ளவோ, இன்னொருத்தங்களை எரிச்சல் கொள்ளவோ, இன்னொருத்தங்களை கோவம் கொள்ளவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூடாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா தேவன் எதிர்பார்க்குற ஜீல் நம்மள்ட்ட இருக்காது. ஒருவேளை இதை நம்ம செய்யலைன்னா என்ன நடக்கும்? இதை செய்யலைன்னா இப்போ கூட நம்ம கர்த்தராகிய இயேசு வருவார், அவரே அதை செய்வார். அவர் செஞ்ச என்ன தெரியுமா நடக்கும்? முதல்ல நம்மகிட்ட இந்த காசை எடுத்துடுவார். காசுன்னு என்ன? காசுக்காரர் இல்லை, காசு சத்தியத்தை எடுத்துருவார். நம்ம நினைக்கிறோமா இந்த சத்தியத்தை நம்ம இவ்வளோ நாள் இருக்கிறோம், இல்லையா? எப்போ ஆனாலும் என்ன ஆனாலும் இந்த சத்தியத்தை விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறோமா? நிறைய பேர் போயிட்டாங்க மனசில் சொல்லல. நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, நமக்கு ரொம்ப டீப்பாக பல இடங்களில் போய் ரொம்ப டேலண்டடாக இருந்தவங்கலாம் என்ன இல்லை இன்றைக்கி சத்தியத்தில் இல்லை. நம்ம ஏமாத்திரம் சத்தியம் நம்மளை விட்டு போவோம். 2வது புறா, தேவனுடைய ஆவியை நம்மளை விட்டு போயிட்டோம், இல்லையா? அதனால தான் சவுல் சொல்லும் போது கேட்கல, முதல் தேவனுடைய வார்த்தை கேட்கல, 2வது அசுத்தாவியோட வந்துருச்சு. 3வது என்ன நடக்கும்? சகோதர ஐக்கியம் நம்மளை விட்டு வர முடியாது. சபையில் வந்து உட்கார முடியாது. அது தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா என்னாச்சு, நம்மளால அந்த ஜீலை காட்ட முடியல. அன்பான சில ஆகியால் தேவனுடைய பிள்ளைகள், இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி வைராக்கியத்தை காண்பித்து
தேவனுக்கு பிடிக்காத இந்த விஷயங்கள் என்ன பண்ணும்? எடுத்து போகிறது அந்த ஜீல். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்குற அன்பை காட்டணுமா? இந்த விஷயங்கள் நம்மள்கிட்ட காணப்படக்கூடாது. அப்படி இதெல்லாம் காணப்பட்டுச்சுன்னா அந்த அன்பு நம்மளால் காட்ட முடியாது. ஆகையால் இருக்கிற மீதி நாட்களில் தேவனுக்கு பிரியமான இந்த ஒரு ஜீலை காட்ட நம்ம முயற்சி எடுக்கலாம். அப்படி நம்ம காட்ட தவறிட்டோம்னா என்ன நடக்க தெரியுமா? எப்படி அந்த AD 70 அந்த ஆலயம் சுட்டு போனது போல, பாபிலோன் அழிக்கப்பட்டது போல, யார் அழிக்கப்படலாம்? சபையும் மாட்டிக்கலாம், அக்கினியில் மாட்டிக்கலாம், நெருப்பில். 2 வாய்ப்பு இருக்குது அதில். ஒன்று, அக்கினிலேருந்து தப்பினவனு போல இருந்து திரளால் கூட்டம் ஆடலாம். இல்லை அக்கினியே செத்து போய் 2ஆம் இடத்துல போகலாம். யார்கிட்ட தான் இருக்குது? நம்மகிட்ட தான். சகையால் இருக்கிற கொஞ்ச நாட்களில் இந்த குட் ஃபயர் காட்ட தேவனுடைய பிள்ளைகளை நம்ம முயற்சி எடுக்கலாம். அந்த பேட் ஃபயர் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. எரிச்சல், பொறாமை அப்படிங்கிறது நம்ம தகர்த்து தேவன் எதிர்பார்க்குற அந்த ஜீல், வைராக்கியம் என்னக்கூடிய அந்த விஷயத்தை, சகோதரருக்காக ஜீவனை கொடுக்குற அந்த ஜீல் என்ன பண்ணலாம்? நம்ம காட்ட தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பொறுமையோடும் தாழ்மையோடும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை முடித்துக் கொள்கிறேன். தேவன் தான் இந்த படத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவன்